யாத்திரை தமிழகம் தலை நிமிர தமிழனின் யாத்திரை 2 நாட்களுக்கு முன்பு மதுரையிலே தொடங்கியது. அந்த யாத்திரை நேற்று சிவகங்கை மாவட்டத்திலே முடித்து இன்றைக்கு நம்முடைய மாநில தலைவர் அவர்கள் நம்முடைய மாவட்டத்திற்கு வரி தர இருக்கிறார்கள். பெரியோர்களே, 2021 ஆட்சி பொறுப்பிலே ஏற்ற திராவிட முன்னேற்ற கழகம் கிட்டத்தட்ட 500 வாக்குறுதிகளை கொடுத்திருந்தது. அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில் 500 வாக்குறுதிகளை கொடுத்ததோடு மட்டுமல்ல, பொய்யான வாக்குறுதிகள், அத்தனையும் பொய்யான வாக்குறுதிகள். அவருடைய இளைஞரணி செயலாளர் அவர்கள் போற இடத்துலலாம் செங்கலை காட்டிட்டு மதுரையிலே எய்ம்ஸ் வந்ததா என்று கேட்கிறாங்க. இன்னைக்கு எய்ம்ஸ் கல்லூரியில் பல மாணவர்களுக்கு இடங்கள் கொடுக்கப்பட்டு எய்ம்ஸ் நடந்துட்டு இருக்கு, கிளாஸ் நடந்துட்டு இருக்கு எய்ம்ஸ் கல்லூரியில். ஆனால் இவர்கள் என்ன வாக்குறுதிகளை கொடுத்தாங்களோ அதை நிறைவேற்றிருக்கிறாங்களான்னு பாருங்க. இது போல இந்தியாவில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்த மாநிலம் எதுவுமே இருக்க முடியாது. தமிழ்நாட்டை போல கேஷுவலா ஒரு அமைச்சர் சொல்றாரு, கொலை நடப்பது என்பது இயற்கை, இதுக்கு அரசு என்ன செய்ய முடியும் கேட்கிறாரு. ஒரு ஆட்சி அந்த நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்ய முடியாது என்று சொன்னால் எதற்காக நீங்கள் ஆட்சி செய்கிறீர்கள்? நாடு முழுக்க, தமிழ்நாடு முழுக்க பல இடங்களில் கொலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. கேங்ஸ்டர்ஸ் அவர்களெல்லாம் ஃப்ரீயா உலவிட்டு இருக்கிறாங்க தமிழ்நாட்டில். தமிழ்நாட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. அது பஸ்ஸில் போனாலும் சரி, காரில் போனாலும் சரி, நடந்து போனாலும் சரி, தமிழ்நாட்டில் கொலைகள் நகர் மாநிலமாக, கொலை நகர் மாநிலமாக தமிழ்நாடு மாறி இருக்கிறது. இதெல்லாம் முதல்வர் ஸ்டாலினை கேட்டா எத்தனை பேர் எதிரே இருந்தாலும் சரி நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வருவோம் பேசுறாரு. இதுபோல ஒரு ஆட்சி எங்கேயுமே நடந்ததில்லை. அமைச்சர்கள் ஊழல் குற்றச்சாட்டு சாட்டப்பட்டு நீதிமன்றங்களால் கண்டிக்கப்படுகிறார்கள். உனக்கு பெயில் வேணுமா, அமைச்சர் அறிப்பியான உச்ச நீதிமன்றம் கேட்கிறது அமைச்சர்களை. அமைச்சர்கள் ஊழல் செய்துவிட்டு அத்தனை ஏஜென்சிலையும் அவங்க மீது வழக்கு இருக்கு. இப்படிப்பட்ட அமைச்சரவை நடத்தி கொண்டிருக்கிற ஸ்டாலின் அவர்கள் நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்துருவோம். நான் கேட்கின்றேன், ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு எதற்காக மக்கள் வாக்களிக்க வேண்டும்? எங்கு பார்த்தாலும் கொலைகள் நடந்து கொண்டிருக்கிறதே, சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்துக் கொண்டிருக்கிறதே, அதற்காக நீங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டுமா? உங்களுடைய அமைச்சர்கள் எல்லாம் ஊழல் குற்றச்சாட்டு சாட்டப்பட்டு நீதிமன்றங்களுடைய படிகளில் ஏறிக்கொண்டிருக்கிறார்களே, அதற்காக மீண்டும் உங்களுக்கு ஆட்சி அதிகாரம் வேண்டுமா? மக்கள் எதற்காக உங்களுக்கு வாக்களிக்கணும்? யோசிச்சு பாருங்க. நாங்கள் தேர்தல் அறிக்கையில கொடுத்த அத்தனை வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டோம் பேசுறாங்க. ஒவ்வொரு பக்கமா எடுத்து, ஒவ்வொரு வாக்குறுதியா எடுத்து நீங்க கொடுத்தீங்கன்னு சொன்னா மக்கள் கிட்ட எக்ஸ்போஸ் ஆயிடுவீங்க. மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிற ஒரு அரசாக இந்த அரசாங்கம் இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு அமைச்சர் ஊழல் குற்றச்சாட்டிலே வெளியேறுகிறார், இன்னொரு அமைச்சர் இந்துக்களுடைய நம்பிக்கைகளை குலைத்து பேசுகிறார், இந்துக்களுடைய அடையாளங்களை கொச்சைப்படுத்துகிறார். அது நீதிமன்றத்துக்கும் போகுது. அதனால அமைச்சரால் அதுல ஒரு பெருமை. பல்லாயிரக்கணக்கான மக்கள் இருக்கும் பொழுது அங்கே இந்துக்களுடைய அடையாளங்களை கொச்சைப்படுத்திய ஒரு அமைச்சர். இவரெல்லாம் அமைச்சராக மீண்டும் வருவதற்கு உங்களுக்கு மீண்டும் வாக்களிக்க வேண்டுமா ஸ்டாலின் அவர்களே? என்ன நல்ல திட்டம் கொடு. இப்பெல்லாம் மத்திய அரசாங்கம் கொடுக்கிற திட்டம் கட்டுப்பாட்டிலுமே இங்கே தமிழகம் இல்ல. முதலமைச்சர் கட்டுப்பாட்டிலே தமிழகத்துடைய அமைச்சரவை இல்லை என்பது மாத்திரமல்ல, அதிகாரிகளும் கூட இல்லாத நிலையைத்தான் இப்பொழுது நம்ம பார்க்க முடியுது. இப்படிப்பட்ட ஆட்சி மீண்டும் வர வேண்டுமா? ஏதாவது ஒரு நல்ல திட்டத்தை சொல்லுங்க. நீங்கள் இன்றைக்கு நீட்டை எதிர்ப்பேன், நீட்டை ஒழிப்பேன்னு பேசுறீங்க. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் we are for நீட். நீட் கட்டாயம் தேவை என்று சொல்லுகிறவர்கள் பாரதிய ஜனதா கட்சி.
நீங்க என்ன கேக்குறீங்க? நீட்டில் விலக்கு வாங்கி கொடுக்க முடியுமா? நீட்டை வேணும்னு சொல்ற நாங்க எப்படி விலக்கு வாங்கி கொடுக்க முடியும்? அது வேண்டும். ஏனென்று சொன்னால் இவங்க ஏன் எதிர்க்கிறாங்க? அத்தனை திமுக காரனும் மெடிக்கல் காலேஜ் வச்சிருக்கிறான். அங்க கல்லா கட்டுறதெல்லாம் இப்ப போயிடுச்சு. அதனால நீட் வரக்கூடாது. நீங்க என்ன சொன்னீங்க? எங்களுக்கு ரகசியம் தெரியும், நீட்டை எப்படி ஒழிப்பது என்ற ரகசியம் எனக்கு தெரியும். உங்களுடைய இளவரசர் சொன்னாரே, என்ன நடந்தது? ஏதாவது ஒரு செங்கலை வச்சிருக்கீங்களா எடுத்ததற்காக? இப்ப மக்களை எப்படி சந்திப்பீர்கள்? மக்கள் உங்களை கேட்க மாட்டார்களா? நீட்டை ஒழிச்சிருவோம், நாங்க ஆட்சிக்கு வந்து உடனே நீட்டை ஒழிச்சிருவோம்னு இங்க தமிழ்நாட்டில் இருக்கிற மாணவர்களுக்கு உத்தரவாதம் கொடுத்தீர்களே ஸ்டாலின் அவர்களே. என்ன நடந்தது? உங்க மகன் தானே கொடுத்தாரு. இப்ப மக்கள் கேட்பாங்க, நீட்டு ஏயா நீ வந்து சொன்னதை செய்யலன்னு கேட்பாங்க. அதை மாத்திரமா கேட்பாங்க? எல்லா மக்களும் உங்களுடைய தேர்தல் அறிக்கை 500 உறுதிமொழியும் கையில வச்சுட்டு கேட்க போறாங்க. எப்படி முன்பு இவருடைய ஆட்சியில அலங்கோலங்களை எதிர்த்து மக்களிடம் வாக்குகளை கேட்க போகும்பொழுது ஒவ்வொரு பகுதிகளாக கிராமம் கிராமமாக விரட்டி அடிக்கப்பட்டார்களோ, அதே நிலைமை இப்ப திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஏற்படும், கட்டாயம் ஏற்படும். எந்த முகத்தை வைத்துக் கொண்டு நீங்கள் பேச போகிறீர்கள், வாக்குகளை கேட்க போகிறீர்கள்? பெரியோர்களே, மத்தியிலே பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆட்சி, மாமனிதன் நரேந்திர மோடியினுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. எத்தனை திட்டங்கள், எத்தனை திட்டங்கள்! விவசாயிகளுக்கு 6000 ரூபாய். என்கிட்ட ஒரு விவசாய தலைவர் சொன்னார், டெல்லியில விவசாயிகளை அழைத்து கொண்டு ஆர்ப்பாட்டமும் போராட்டமும், நிர்வாண ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்தி கொண்டிருந்தார்களே, அதுல ஒருத்தர் என்கிட்ட சொன்னார், நாங்கெல்லாம் இப்ப விவசாயிகளை தமிழகத்துல விவசாயிகளை ஆர்ப்பாட்டத்துக்கு கூப்பிட்டா ஒருத்தரும் வரமாட்டேங்கிறாங்க. ஏன்? எல்லாரும் சொல்றாங்களாம், பிரதமர் நரேந்திர மோடி எங்களுக்கு 6000 ரூபாய் கொடுக்கிறாரு, நான் ஏயா போராட்டத்துக்கு வரணும்னு கேட்கிறாங்க. விவசாய மக்கள் விழிப்படைந்து விட்டார்கள் இப்பொழுது. அப்படிப்பட்ட விவசாயிகளை நீங்க பயன்படுத்தி கொண்டிருந்தீர்கள். எனக்கு என்னாச்சு? விவசாயிகள் புரிந்து கொண்டார்கள், நம்மை காப்பவன் நரேந்திர மோடி என்பதை புரிந்து கொண்டார்கள். அதனால விவசாய போராட்டம் என்ற பெயரிலே போலி விவசாய தலைவர்கள், விவசாய சங்க தலைவர்கள் போராட்டத்துக்கு கூட நாங்க நரேந்திர மோடியினுடைய ஆதரவாளராக இருக்கிறோம், அதனால போராட்டங்கள் நடக்காது, எங்களுடைய வாழ்விலே வாழ்க்கையிலே ஒருவராக நரேந்திர மோடி மாறிவிட்டார் என்று சொல்லுகின்றார்கள். ஆனால் இன்னைக்கு வீடு கட்டும் திட்டம் கொடுத்திருக்கிறார். பிரதமருடைய வீடு கட்டும் திட்டத்தில் லட்சக்கணக்கான பேர் இன்றைக்கு தமிழகத்திலே பயன்பெற்றிருக்கிறாங்க. அது மாத்திரம் இந்த 12 ஆண்டு காலத்தில் எத்தனை சாதனைகள்! கடையனையும் கடை தேற்றுகின்ற சாதனைகளுக்கு சொந்தக்காரன் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இந்த நாட்டை பாதுகாப்பல சிந்தூர் அந்த போர்ல பாகிஸ்தானை ஓட ஓட விரட்டி 2 நாளிலே பாகிஸ்தான் மண்டியிட்டது. நான் கூட ஒரு முக்கியமான தலைவர்கிட்ட கேட்டேன், சிந்தூர்ல ஏன் பாகிஸ்தான் பயந்து விட்டான், அமெரிக்கா ஏன் பயந்து விட்டது கேட்கும் போது அந்த பெரிய தலைவர், அகில இந்திய தலைவர் சொன்னார், நாம் அனுப்பிய அந்த பிரம்மோஸ் ஏவுகணை ஒரு ஏர்பேஸ்ல போய் பாகிஸ்தானுடைய விமான தளத்துல போய் விழுந்த உடனே அது ஏதோ விமான தளம் ஏர்பேஸ் மாத்திரம் நினைத்தார்கள். ஆனால் அதுதான் அமெரிக்கா தன்னுடைய ஆயுதங்களை பதுக்கி வைக்கிற இடமாக இருந்திருக்கிறது. தன்னுடைய அணு ஆயுதங்களை பதுக்கி வைத்த இடமாக அது இருந்திருக்கிறது. அங்க குண்டை போட்டோம். நீங்கெல்லாம் கவனிச்சீங்களா இல்லையா தெரியல, பாகிஸ்தான்ல 3 நாள் தொடர்ந்து நில அதிர்வுகள் ஏற்பட்டது. ஏனென்று சொன்னால் அமெரிக்கா பதுக்கி வைத்திருந்த அத்தனை அணு ஆயுதங்களும் வெடிக்க ஆரம்பிச்சது. அதனாலதான் பயந்து போயிட்டான். பயந்து போய் போரை நிறுத்துங்கள். ஆனால் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொன்னார்கள், போர் சிந்தூர் ஆபரேஷன் இப்பொழுதுக்கு தற்காலிகமா சஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், இது தொடரும். எப்போவது ஒரு நாள் உன்னுடைய ஆட்கள் இந்தியாவுக்கு எதிராக வாலாட்டினார்கள் என்று சொன்னால் மீண்டும் இந்த போர் தொடங்கும் என்று சொல்லியிருக்கிறார். நேற்றைக்கு முன்தினம் கூட ராணுவ விமானப்படையினுடைய தலைவர் சொல்லியிருக்கிறார், தயாராக இருங்கள்,
நமக்கு வேலை வரும் போல இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். இந்த முறை பாகிஸ்தான் என்ற ஒரு நாடு உலக வரைபடத்திலே இருக்காது என்பது நிச்சயம். உலகினுடைய எத்தனையோ நாடுகள் போரிட்டுக் கொண்டிருக்கிறது. ரஷ்யாவும் உக்ரைனும் போர் நடத்தி கொண்டிருக்கிறது. இஸ்ரேல் பக்கத்து நாடுகளோடு போரிட்டுக் கொண்டிருக்கிறது. ஆனால் பல மாதங்களாக பல ஆண்டுகளாக போரிட்டுக் கொண்டிருக்கிறது. ஆனால் நரேந்திர மோடி அவர்கள் 2 நாள்ல பாகிஸ்தானை பணிய வச்சுக்கிட்டார். உலகத்தில் எங்காவது அந்த மாதிரி போர் பார்த்திருக்கிறீங்களா? என் நாட்டு மக்களுடைய பாதுகாப்பு அதுதான் எனக்கு முக்கியம். எல்லையில காஷ்மீர்ல இருந்து குஜராத், ராஜஸ்தான் இந்த எல்லைகள்ல ஒரே ஒரு குண்டு கூட இந்திய மண்ணில் விழல. எங்களுடைய தலைவர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த நாட்டை விழிப்போடு நின்று பார்த்துக் கொண்டிருக்கிறார், காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார். இது போன்ற உலக தலைவர்கள் பார்க்க முடியுமா? நம்ம யோசித்து பாருங்கள் பெரியவர்களே. எத்தனை திட்டங்கள் இன்றைக்கு இந்த நாடு அமைதியாக இருந்து கொண்டிருக்கிறது. 11 ஆண்டு காலம் ஆட்சி பொறுப்பில் இருக்கிறார்களே, எங்காவது ஒரு குண்டு வெடிப்பு, மக்கள் மத்தியிலே குண்டு வெடிப்பு இருந்தது, மக்கள் இத்தனை பேர் இறந்துட்டாங்கன்னு சொல்ல முடியுமா? ஆனால் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில கள்ளக்குறிச்சியில எவ்வளவு பேர் இறந்துட்டாங்க கள்ளச்சாராயம் சாப்பிட்டு. தமிழகத்திலே கள்ளச்சாராயம் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறது. இதற்காக மீண்டும் உங்களுக்கு ஆட்சி அதிகாரத்திலே வர வேண்டும், மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்கிறீர்கள்? எந்த இடத்திலையும் எந்த கல்லூரியிலும் பள்ளிக்கூடங்களிலே கஞ்சா விற்பனை நடந்து கொண்டிருக்கிறது. நான் ஒரு வக்கீல், ஒரு நாள் நீதிமன்றத்தில் இருந்து கொண்டிருக்கிறேன். ஒரு நீதிமன்றத்தில் இது போல நான் பார்த்ததே இல்லை. 34 வருஷமா வக்கீலா இருக்கிறேன், 32 வருஷமா. நீதிமன்றம் ஓப்பன் கோர்ட்ல அப்படி சொன்னதே இல்லை. நான் ஒரு வழக்காக நிக்கிறேன், உயர் நீதிமன்றம். ஒரு ஜட்ஜ் சொல்றாரு, யாரோ ஒருவன் கேஸ் போடுறான், தன் பையன் உள்ள இருக்கிறான், பெயில் எடுக்கணும். என்னன்னு கேட்டா அந்த பையன் கஞ்சா. எந்த கல்லூரின்னு கேட்டார் ஜட்ஜி. அந்த அவங்களுடைய வழக்கறிஞர் அந்த கல்லூரி பேரை சொன்னார். ஜட்ஜி சொல்றாரு, இந்த கல்லூரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு கல்லூரி பேரு சொல்லி அந்த கல்லூரியில தான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இப்ப பார்த்தா இத்தனை கல்லூரிகளிலே வாயில்களிலே கஞ்சா சர்வ சாதாரணமாக புழங்கி கொண்டிருக்கிறது என்று நீதிமன்றத்தில் ஓபன் கோர்ட்ல ஜட்ஜி பட்டியலிட்டார் காலேஜ் எல்லாம் பத்தி. இங்க நான் சொல்ல முடியாது. ஒரு நீதி அரசர் இதை சொல்லிக் கொண்டிருக்கிறார். அப்படித்தான் இந்த சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்துக் கொண்டிருக்கிறது. அடுத்த தலைமுறையை கஞ்சாக்கு அடிமையாக்கிய திராவிட முன்னேற்ற கழகமே நீங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டுமா? யோசித்து பாருங்கள் பெரியவர்களே. இன்னைக்கு இந்த தேர்தல் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இந்த திராவிட மாடல் ஆட்சியை தூக்கி எறியவில்லை என்று சொன்னால் அடுத்த தலைமுறை தமிழகத்திலே அனைத்து மாணவர்கள் மத்தியிலும் கஞ்சா புழக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அடுத்த தலைமுறையை அழித்துக் கொண்டிருக்கிற நீங்களா மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும்? உங்களுக்கா மக்கள் வாக்களிக்க வேண்டும்? ஸ்டாலின் அவர்களே, கொஞ்சம் அது மனசாட்சி வேண்டாமா? ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறோமே, இந்த நாட்டு மக்கள் நமக்காக வாய்ப்பளித்திருக்கிறார்களே, ஒரு வாக்களித்திருக்கிறார்களே, அவர்களுக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்று நினைக்க வேண்டாமா? அப்பா அப்பான்னு எல்லாரும் சொல்றாங்கன்னு சொல்றீங்களே, ஒரு அப்பா செய்யற காரியமாயாது? தமிழ்நாடு முழுக்க கஞ்சா, தமிழ்நாடு முழுக்க கள்ளச்சாராயம். கள்ளச்சாராயத்தில் சாவு நடந்தா அதை சாதாரணமா பார்க்கிறாங்க. எதிர்கட்சிகள் அரசியலாக்குகிறார்கள் என்று சொல்லுகின்றீர்களே. நீங்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது இதே போல நடக்கும் பொழுது ஒரு விஷயம் நடந்தது. அப்ப என்ன சொன்னாரு? எதிர்கட்சிகள் என்ன அரசியல் செய்யாம அவியலா செய்வோன்னு கேட்டீங்க. இன்னைக்கு எதிர்கட்சிகள் அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் பொதுமக்களுக்கு நன்றாக உங்களுடைய கபட நாடகங்கள் நன்றாக தெரிந்திருக்கிறது பெரியவர்களை. நமக்கு இப்பேற்பட்டவர்களை மீண்டும் ஆட்சிக்கு வரவிடவே கூடாது. இங்க இருக்கிற மக்கள், நாட்டு மக்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு எப்படா இவன் ஒழிவான்னு பார்த்துட்டு இருக்கிறான். இன்னும் 4 மாதங்கள் 5 மாதங்கள் ஒரு குடும்ப ஆட்சி, எல்லா சொத்தையும் கபலீகரம் செய்து கொண்டிருக்கிற குடும்ப ஆட்சி. அவர்களுடைய அடிவருடிகள் அல்லக்கைகள் இன்னைக்கு எல்லா மாவட்டத்திலையும், சென்னையில எல்லா மாவட்டத்திலையும் குண்டா ராஜ்யத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த குண்டா ராஜ்யம் ஒழிய வேண்டும். எதிர்கால தமிழர்கள், எதிர்கால இளைஞர்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால்
இந்த திராவிட மாடல் ஆட்சி ஒழிக்கப்பட வேண்டும் பெரியவர்களே. இது நம்முடைய தலையாய கடமை. அதற்காகத்தான் பாரதிய ஜனதா கட்சியும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கை கோர்த்திருக்கிறோம். ரெண்டு பேரும் சேர்ந்தா நமக்கு பிரச்சனை என்பதை புரிந்து கொண்டு இப்ப நடுங்கி கொண்டிருக்கிறார்கள். இதற்கு நடுங்கி கொண்டிருக்கிறீர்களே ஸ்டாலின் அவர்களே, இன்னும் சில மாதங்களிலே பல கட்சிகள் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியோடு சேரும். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், மே மாதம் சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி பொறுப்பு ஏற்க போவது பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்க போகிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தான் அதிலே இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நாட்டு மக்கள் இப்ப காத்திருக்கிறாங்க, கவலைப்படாதீங்க. கொஞ்ச நாள் இந்த ஆட்சி, கொஞ்ச நாள் கான்ஸ்டிடியூஷன்ல அரசியலமைப்பு சட்டத்தில் 5 வருஷம் ஒரு ஆட்சின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால இந்த 5 வருடத்தை கரைத்து விடுவார்கள். இத்தனை நாள் 4 ஆண்டு காலம் இந்த ஆட்சியினுடைய அலங்கோலங்களை பொறுத்து விட்டோம். எங்களுடைய மாநில தலைவர் அவர்கள் சொன்னது போல கவுண்ட் டவுன் ஸ்டார்டட். எண்ணிக்கொள்ளுங்கள், இன்னும் சில 150 நாட்கள் மாத்திரமே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் இந்த விடியா ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவதற்கு மக்கள் தயாராக இருக்கின்றார்கள். இந்த விடியா ஆட்சியினுடைய முடிவுரை எழுதப்பட்டிருக்கிறது. பெரியோர்களே, வெக்கமே இல்லாம இந்த அமைச்சர்கள், வெக்கமே இல்லாம முதலமைச்சர் நாங்கள் சாதித்து விட்டோம்னு பேசுறாங்க. எல்லா இடத்திலையும் பணத்தை அனுப்பிவிட்டதாக செய்திகள் வருகிறது. நீங்க பணத்தை வச்சா, பணத்தை கொடுத்தா மக்கள் உங்களுக்கு வாக்களித்து விடுவார்கள் என்று நம்புகிறீர்களா? ஒரு காலமும் அல்ல. உங்களால் குடும்பங்கள் நிர்கதியில இருக்கிறது. பெண்கள் கணவனை இழக்கிறார்கள். இப்ப கரூர்ல நடந்த சம்பவம், கரூர்ல 41 பேர் இறந்துட்டாங்க. சிபிஐ கேஸ் வேணும்னு சொல்றாங்க. கொடுத்தா என்ன பயம்? மடியிலே என்ன கணம்? நான் கேட்கின்றேன். ஆமா, சிபிஐ தானே வேணும், இருக்கட்டும். எத்தனை கேஸ் நீங்க கொடுத்தீங்க? எதிர்கட்சியா இருக்கும் பொழுது சிபிஐ என்கொயரி வேணும்னு கேட்டீங்கல்ல. இப்ப உச்சநீதிமன்றம் சிபிஐக்கு இந்த வழக்கை மாற்றிவிட்ட பிறகு இவர்கள் நடுங்கி கொண்டிருக்கிறார்கள். ஏன்? அந்த இடத்துல என்ன நடந்திருக்கும்? ஏன்னா அதை இயக்குனதே, அந்த நாடகங்களை இயக்குனதே திராவிட முன்னேற்ற கழகம். நானும் 2 நாளைக்கு பிறகு கரூருக்கு போயிருந்தேன். அந்த இடத்தை பார்க்கறதுக்காக போயிருந்தேன். நிச்சயமா சொல்றேன், இதோட கொஞ்சம் பெருசா இருக்கும், அவ்வளவுதான். அந்த இடத்தை கொடுத்திருக்கவே கூடாது. தாவேக்கா வேற இடத்தை கேட்டிருக்கிறாங்க, இந்த இடம் தாங்கிறாங்க. காட்டினார்கள். நாங்கள் மருத்துவமனையில மக்களை பார்த்தோம். மருத்துவமனையில சொல்றாங்க, கீறல், கத்தியினால் கீறப்பட்டிருக்கிறார்கள். கத்தியில கீறிட்டாங்க, செருப்புல அடிச்சாங்கன்னு சொல்றாங்க. அந்த இடத்துல அந்த கூட்டம் ஒழுங்கா நடக்க கூடாதுன்னு சதி நடந்திருக்கிறது. பெரியோர்களே, அங்கே போய் பார்த்து வந்தவங்களுக்கு தெரியும், அந்த மக்களை கேட்டவர்களுக்கு தெரியும். அங்க போன உடனே எல்லாரும் சொன்னாங்க, இந்த சம்பவம் இவர் செய்திருக்க வாய்ப்பு இருக்கிறது என்று ஒத்த விடாம சொன்ன. ஒருத்தர் கூட அவர் அப்படி இல்லைங்கன்னு சொல்லவே இல்லை. இவங்க சும்மா சொல்றாங்க அப்படின்னு ஒருத்தர் கூட சொல்லல. எல்லாருமே இவர் அதை செய்யக்கூடியவர் என்றுதான் எல்லாரும் சொன்னாங்க. இப்படிப்பட்டவர்கள் தமிழகத்தினுடைய ஆட்சி பொறுப்பில் இருந்திருக்கிறார்கள். பெரியோர்களே, எப்படியாவது ஆட்சிக்கு வர வேண்டும். எந்த குற்றச்சாட்டு இருந்தாலும் வர வேண்டும். நீதிமன்றம் ஒன்னு இருக்கிறதுனால தான், உச்ச நீதிமன்றம் ஒன்னு இருப்பதால் தான் இந்த அயோக்கியர்கள் அமைச்சர்களாக இல்லாமல் இருக்கிறார்கள். உச்ச நீதிமன்றம் இல்லைன்னு சொன்னா இன்னைக்கு கரூர் வழக்க மூடிடுவானுங்க மொத்தமா. எத்தனை சந்தேகங்கள் அங்க இருக்கிறது. ஜனநாயகத்தில் எதிர்கட்சின்னு ஒன்னு இருக்கதான் செய்யும். நீ நினைச்ச இடத்துல நீ பொதுக்கூட்டம் போட்டுப்ப, நீ நினைச்ச நேரத்தில் நீ பேசிப்ப. ஆனால் எதிர்கட்சியை சார்ந்தவர்கள் ஆர்ப்பாட்டம் செய்யக்கூடாது, போராட்டம் செய்யக்கூடாது, பொதுக்கூட்டம் நடத்தக்கூடாது. எத்தனை பிரச்சனைகள். இங்க கூட எங்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் பர்மிஷன் கொடுக்கல. என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? ஒரு புரோகிராம் நடக்குது, இப்ப மாநில தலைவர் வராரு,
காவல்துறை எங்காவது பார்க்க முடியுதா? இங்க மருந்துக்கு 2 பேரை போட்டுட்டு காவல்துறை இல்ல, பாதுகாப்பு கொடுக்க வேண்டாமா? அப்போ திமுக பொதுக்கூட்டமோ தெருமுனை கூட்டம் நடத்தலாம்னா எங்க வேணா நடத்திக்கலாம். ஆனா பாரதிய ஜனதா கட்சிக்கு அந்த ஜனநாயக கடமையை ஆற்றுவதற்கு உரிமை இல்லையா? ஜனநாயகத்துடைய படுபாதகர்கள் இவர்கள் மீண்டும் ஆட்சிக்கே வரக்கூடாது. பெரியோர்களே, இந்த தமிழ்நாட்டை காப்பாற்றணும்னு நாமெல்லாம் வாக்காளர்கள் நினைப்போம் என்று சொன்னால், தமிழ்நாடு இந்த சதிகாரர்களிலிருந்து மீட்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அனைவரும் வாக்களிக்கணும் என்பது மாத்திரமல்ல, இந்த நாட்டை, தமிழ்நாட்டை, இந்த மாநிலத்தை காப்பாற்றுவதற்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாய்ப்பளிக்க வேண்டும். நீங்க ஒவ்வொரு ஊர்லயும் எடுத்து பாருங்க, திமுக காரம் பண்ற அராஜகத்தை. எங்க போனாலும் எல்லா இடத்திலையும் இவருடைய அராஜகத்தை பார்க்க முடியும். நம்ம பார்க்கிறோமே, எல்லா இடத்துலையும் தான் திமிரு. ஆட்சியில் இருக்கிற அந்த மமதையினால் திமிரால் இருக்கிறார்கள். ஆட்சி போனாதான் தெரியும் இவங்க எல்லாம் என்ன போறாங்க. இன்னைக்கு அதிகாரிகளை ஒழுங்கா வழி நடத்துவதில்லை. முதலமைச்சர் டிராமா செய்து கொண்டிருக்கிறார். அங்கங்க நடைபயிற்சி செய்யும் பொழுது ஒரு டிராமா. ஃபாரின்ல போறேன், நல்ல திட்டங்களை கொண்டு வரேன்னு பேசினீங்களே, எவ்வளவு கோடி இங்கே வந்திருக்கிற தமிழ்நாட்டில் முதலீடுகள் எப்படி இருக்கிறது? நான் கேட்கிறேன். முதலீடுகளே இல்லாம வெறுமை ஊரை சுற்றி விட்டு வந்து கொண்டிருக்கிறீர்கள் அமைச்சர்களும் முதலமைச்சரும். தமிழ்நாட்டில் முதலீடுகள் இல்லை, வேலை வாய்ப்பு மிகப்பெரிய கேள்விக்குரியதாக இருக்கிறது. நீங்க என்ன சொன்னீங்க உங்களுடைய மேனிபெஸ்டோல, தேர்தல் அறிக்கையில? ஆண்டுக்கு 10 லட்சம் பேருக்கு வேலை கொடுப்பேன்னு சொன்னீங்க. கொடுத்திருக்கிறீர்களா? உங்களால் ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்க முடியுமா, வெளியிட முடியுமா? என்னுடைய ஆட்சியிலே இந்த 4 ஆண்டு காலத்திலே இவ்வளவு வேலை வாய்ப்பை உருவாக்கி இருக்கிறோம் சொல்ல முடியுமா? ஆனா நரேந்திர மோடி அரசாங்கம் இப்பொழுது மிகப்பெரிய புரட்சியை செய்திருக்கிறது. கடந்த மாதம் ஜிஎஸ்டியில் 4 அடுக்காக இருந்த வரி விகிதத்தை 2 அடுக்காக மாற்றி மிகப்பெரிய புரட்சியை செய்து நாட்டு மக்களுக்கு தீபாவளி பரிசை வழங்கி இருக்கிறார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இன்னைக்கு எல்லா பொருளுடைய விலைவாசியும் குறைஞ்சிருக்கு. இந்த ஆட்சி வரணும்னு மக்கள் நினைப்பாங்களா? உங்களுடைய கொலைகார ஆட்சி வர வேண்டும் என்று நினைப்பார்களா? அத்தனை பெண்களுடைய வாழ்க்கையும் நடு ரோட்ல நிக்க வச்சு நிர்கதியாக்கி இருக்கிறீர்களே, மனசாட்சி உறுத்தாதா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, உதயநிதி ஸ்டாலின் அவர்களே? நீங்க எவ்வளவு வாக்குறுதிகளை கொடுத்தீங்க? மருத்துவ கல்லூரியை பத்தி பேசினீங்களே, தமிழ்நாட்டிற்காக 12 மருத்துவ கல்லூரிகளை கொடுத்தது நரேந்திர மோடி அவர்கள். திமுக ஆட்சியில் என்ன வந்தது? தமிழர்களுக்காக இந்த ஆட்சி செய்த நல்ல விஷயங்கள் என்னென்னு சொல்ல முடியுமா? பட்டியலிட முடியுமா? பெரியோர்களே, மத்தியிலே நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சி விவசாயிகளுக்காக இருக்கட்டும், நெசவாளர்களுக்காக இருக்கட்டும், பட்டியலின சமுதாயத்தை சார்ந்தவர்களாக இருக்கட்டும், சைட்ல நிக்கிறவங்க எல்லாம் முன்னாடி வாங்க. மாவட்டத்துடைய நிர்வாகிகள் இதை கொஞ்சம் கவனிக்கணும். மாவட்ட நிர்வாகிகள் யார் இருக்கீங்க? அப்போதுல இருந்து சொல்லிட்டு இருக்கிறோம். மாவட்ட நிர்வாகிகள் யார் இருந்தாலும் போங்க, அந்த பின்னாடி பாருங்க. எங்க ரத்னம் ஜி, நீங்க பின்னாடி போங்க. கையை அப்புறம் கொடுக்கலாம், போட்டோ அப்புறம் எடுக்கலாம். நிர்வாகிகள் இந்த வேலையை முதல்ல செய்யணும். அம்மா முரளிஜி, முரளி போங்க. நிர்வாகிகள்லாம் கொஞ்சம் கவனம் கொடுங்க. பின்னாடி போயிட்டு வர சொல்லுங்க எல்லாரையும். நான் சாதாரணமே ஒழுங்கா பேச மாட்டேன், இவர் வர தடுத்துட்டாரு. இப்ப திருப்பி பேச்சே வராது. வாங்க முரளி, முரளி அங்க போங்க, கூப்பிட்டு வாங்க எல்லாரையும். வாங்க எல்லாரும் பின்னாடி. அதனால நம்முடைய ஒவ்வொருத்தருடைய நாம் உறுதிமொழி எடுத்துக்க வேண்டும். இந்த ஆட்சி தொடரக்கூடாது. இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு நாமெல்லாம் ஒரு நல்லது செய்யணும்னு சொன்னா இந்த ஆட்சி அகற்ற வேண்டும். இந்த ஆட்சியினுடைய அவல நிலைகளை கிராமமாக இந்த அவல நிலைகளை நாம் எடுத்து சொல்ல வேண்டும். பெரியோர்களே, தாய்மார்களே, பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒவ்வொரு தொண்டனுடைய கடமை இது. நாங்கள் சொல்லுவோம்,
மக்கள் கிட்ட சொல்லுவோம். மக்களும் கூட கொதித்து கொண்டிருக்கிறார்கள். முன்னெல்லாம் இவங்க எல்லாம் திமுக போய் ஒவ்வொரு கிராமங்களையும் செருப்படி வாங்கி வந்தாங்க எலெக்ஷன் அப்போ. இப்ப அந்த எம்எல்ஏக்கள் அத்தனைக்கும் அதான் நடக்க போகுது. எதற்காக நீங்க எல்லாம் பொறுப்புல எதையுமே செய்யல, சொன்னதெல்லாம் செய்யலன்னு கேட்பாங்க. இவர்களுக்கு தெருவில் இறங்கு வாக்கு கேட்கும் பொழுது சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குன்னு மக்களே சொல்லி கொடுப்பாங்க, எந்த அளவுக்கு சீரழிந்திருக்கிறது. அதனால இன்றைக்கு இந்த யாத்திரை தமிழ்நாடு முழுக்க நேற்றைக்கு முன்தினம் தொடங்கப்பட்டிருக்கிறது. ஒரு பக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் யாத்திரையிலே போய் கொண்டிருக்கிறார், பயணம் செய்து கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட 175 சட்டமன்ற தொகுதிகளை கவர் பண்ணியிருக்கிறார். பிரம்மாண்டமான எழுச்சி மிக்க கூட்டம், மக்கள் ஆர்ப்பரித்து வந்து கொண்டிருக்கிறார். அதே மாதிரி தான் பாரதிய ஜனதா கட்சியுடைய நம்முடைய தலைவர் மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் திரு நயினார் நாகேந்திரன் அவருடைய இந்த சுற்றுப்பயணத்தின் மூலமாக மக்கள் ஸ்பான்டானியஸா ரெஸ்பாண்ட் பண்றாங்க. மக்களுடைய எழுச்சி தெரிகிறது. மக்கள் ஒரு மாற்றத்தை வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள் என்பது நன்றாக புரிகிறது. அந்த வகையில் இன்றைக்கு இந்த தாம்பரம் பகுதியில் மிகச்சிறப்பாக இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிற மாவட்டத்தினுடைய தலைவர் அன்பு சகோதரர் ரகுராமன் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்தையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக மாநில செயலாளர் மரியாதைக்குரிய மீனாட்சி நித்ய சுந்தர் அவர்கள் உரையாற்றுவார்கள். வணக்கம் தாம்பரம், வணக்கம், வந்தே மாதரம். தயவு செஞ்சு கூட்டம் வந்துட்டு இருக்கு. ஒரு 2 அடி பாதை விடுங்க, அப்படியே உள்ள போட்டவங்க ஒரு 2 அடி பாதை விடுங்க, நீட்டா அப்படியே ஒதுங்குங்க. 2 பக்கம் அப்படி ஒதுங்கி வழி விடுங்க பார்க்கலாம். அப்படியே பாதை விடுங்க. மகளிர்லாம் வராங்க பாருங்க, பொதுமக்கள் வந்துட்டு இருக்காங்க. அப்படியே பாதை விடுங்க, கடைசி வரையும் பாதை விடுங்க. நிறைய இடம் இருக்கு, நல்லா ஃப்ரீயா நில்லுங்க. கடைசி வரையும் பாதை விடுங்க. அப்படியே நான் மட்டும் பேச மாட்டேன், நாம எல்லாம் சேர்ந்து பேச போறோம். பேசலாமா? ஆனா நாம பேசுறது நமக்கு மட்டும் கேட்க கூடாது, சண்முகம் ரோடுக்கு மட்டும் கேட்க கூடாது. நாம பேசுறது கேட்க வேண்டியவங்களுக்கு கேட்கணும். பேசலாமா? பேசலாமா? சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரை மண்ணில் இருந்து 12ஆம் தேதி அக்டோபர் மாதம் அன்னை மீனாட்சியின் அருளோடு முருகப்பெருமானின் முதல் படை வீற்றிருக்கும் மதுரை மண்ணில் இருந்து தமிழகத்தின் தலை நிமிர்த்த ஒரு தமிழனின் பயணம் துவங்கி இருக்கிறது. அந்த பயணத்தின் நோக்கம் என்ன? அதுதான் நாம பேச போறோம். அந்த பயணத்தின் நோக்கம் என்ன நான் சொல்லுவேன். அதுக்கு நம்முடைய என்டிஏவின் வெற்றி உறுதி செய்யும். நான் சொல்ல சொல்ல நீங்க சொல்லக்கூடிய தாரக மந்திரம் என்னன்னா, பாய் பாய் ஸ்டாலின். அதுதான் நீங்க சொல்லணும். நம்மளுடைய எடப்பாடியார் கொடுத்திருக்கக்கூடிய அந்த பாய் பாய் ஸ்டாலினை தான் நீங்க திருப்பி சொல்ல போறீங்க. லஞ்சம் ஊழல் ஒழித்திட. சத்தம் போதல, ஸ்டாலினுக்கு கேட்கல. லஞ்சம் ஊழல் ஒழித்திட, வாரிசு அரசியல் வீழ்த்திட, குடும்ப ஆட்சி கவிழ்ந்திட, கனிம வள கொள்ளையை தடுத்திட, அரசு கஜானா கொள்ளையை தடுத்திட, சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டை தடுத்திட, அரசு பள்ளியின் தரத்தை உயர்த்திட, புதிய நீர்ப்பாசன கட்டமைப்புகள் உருவாக்கிட,
மாணவர்கள் ஆட்சியை ஒழித்திட, விவசாயிகளை காத்திட. கேட்கலையே, சத்தம் கேட்கலையே. பாய் பாய் ஸ்டாலின் சத்தம் போதலையே. பெண்களை பாதுகாத்திட, பெண்களை பாதுகாத்திட, மாணவர்களின் எதிர்காலத்தை பாதுகாத்திட, குற்றவாளிகளின் கொட்டத்தை அடக்கிட, சமூக விரோதிகளின் அராஜகத்தை தடுத்திட, சமூக விரோதிகளின் அராஜகத்தை தடுத்திட, பாலியல் குற்றவாளிகளை கூண்டோடு சிறையில் அடைத்திட, மாநிலத்தின் கடன் சுமைகளை குறைத்திட, தமிழகத்தை கடனில் இருந்து மீட்டிட, நமது கலாச்சாரத்தை காத்திட, நமது கலாச்சாரத்தை காத்திட, நமது பண்பாடை காத்திட, நமது பண்டிகைகளை காத்திட, நமது மொழியை மீட்டிட, நமது மண் வளத்தை காத்திட, தமிழகத்தில் ஆன்மீக ஆட்சி மலர. ஆமா, பாய் பாய் ஸ்டாலின், பாய் பாய் ஸ்டாலின். நன்றி, வணக்கம். கண்ணா கண்ணா தம்பி யாருப்பா அந்த இதை போட்டு விடுப்பா. வீடியோ வீடியோ பாட்டு வீடியோ தம்பி, பாட்டு வேண்டாம் தம்பி. இந்த குறும்படத்தை போட்டுப்பா, பாட்டு போடாதப்பா. குறும்படம் வால்யூம் இல்லப்பா. வராரு நம்ம தலைவரே, தோளோடு தோளாக எப்போது நிற்பாரு. வராரு தன்மான தமிழரு, தீமைக்கு தீவைக்க தீபந்தோதர் தலைவரு. நம் மண்ணிலே ஒரு தீய சக்தியாடுதே, தமிழகமே அடதவியா தவிக்குதே. மாற்றத்துக்கு பெருமக்கள் கூட்டம் ஏங்குதே. இணைந்தால் நாம் இணைந்தால் இங்கு ஆட்சி மாற்றம் உறுதியே. ஆமா தமிழா, நாம் கெடுவோம் தமிழா. இதுவரை நாம் கண்ட துன்பங்கள் போதும் தமிழா. ஆண்டது போதும், மக்கள் ஆண்டது போதும். இந்த திமுகவின் ஆட்சியை ஒழிப்போம் தமிழா. डीएमके और कांग्रेस टू साइड्स ऑफ द सेम कॉइन है. डीएमके और कांग्रेस का मतलब है बिग करप्शन, वन फैमिली रूल. எந்த நாட்டிலாவது தகப்பன் முதலமைச்சர், மகன் துணை முதலமைச்சர், மற்றொரு மகன் மத்திய அமைச்சர், பேரன் மத்திய அமைச்சர், மகள் நாடாளுமன்ற உறுப்பினர், இத்தனை பதவிகளை ஆக்கிரமித்துக் கொண்டு அழுக்கை தின்கின்ற மீன்கள் போல அதிகாரத்தை குதறி தின்கின்ற இது போன்ற குடும்பம் ஒன்று உலகத்தின் வேறு எந்த மூலையிலாவது இருக்கிறதா? ஊரில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குதே, ரோட்டில் டாஸ்மாக் சரக்கு ஆறா ஓடுதே. குடும்ப ஆட்சி தானே ஸ்டாலின் மாடல. லாக்கப் டெத்து நடந்தா சரிக்கட்டி மழுக்குதே. முதலீட்ட கொண்டாடுறோம்னு ரைட்டு புடிச்சு பறக்குதே. ஆட்சிக்கு பங்கம் வந்தா இந்தின்னு கத்துறதே. ஆன்மீக பூமி நம்ம தமிழ்நாடு, இருள் மேகம் சூழ்ந்திருக்கும் நிலைப்பாடு.
பாரதத்தின் விடுதலைக்காக நம் தமிழ் நிலப்பரப்பில் இருந்து வீறிட்டு எழுந்து போர் புரிந்து நம் முன்னோர்கள் செய்த உயிர் தியாகங்கள் ஏராளம். அவர்கள் அன்று குருதியை சிந்தியது கொடுங்கோல் வெள்ளையன் ஆட்சியில் இருந்து விடுபட்டு அமைதியாக ஒற்றுமையாக இன்றைக்கு நாம் வாழ வேண்டும் என்பதற்காக தான். ஆனால் இன்று அதே கொடுங்கோல் ஆட்சி புத்துயிர்ப்பு பெற்று தமிழகத்தின் மீது இருளாய் படர்ந்திருக்கிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பள்ளி மாணவி மர்மமான முறையில் உயிரிழந்த விவகாரத்தை பொறுத்தவரைக்கும் பள்ளி வளாகமே தற்போது போராட்ட களமாக காட்சியளிக்கிறது. தூத்துக்குடி அருகே கிராம நிர்வாக அலுவலகத்தில் புகுந்து விஏஓ சரமாரியாக வெட்டிக் கொல்லப்பட்டுள்ளார். திடீரென நேற்று நள்ளிரவில் தூய்மை பணியாளர்களை போலீசார் குண்டுகட்டாக தூக்கி கைது செய்தனர். போலீஸ் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட இளைஞர் அஜித்குமார் உயிரிழந்த சம்பவத்தில் தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகரிக்கப்பட்டிருக்கிறதாக நல்லா படிக்குது சார் என் புள்ள. தவறான செலுத்தியதால் பெரும் விருதாக சிறுமி பெற்றோர் உறவினர்கள் தவறான சிகிச்சை காரணமாக கால்களை இழந்த கால்பந்து வீரர் பிரியா உயிரிழந்துள்ளார். அந்த 3 நாள் டாக்டர் இருந்திருந்தா இன்னைக்கு என் பிள்ளையை நான் இழந்திருக்க மாட்டேன். தமிழகத்தின் வீதிகள் தோறும் கொலைக்களங்களாகவும் கிராமங்கள் நகரங்கள் என விதிவிலக்கில்லாமல் கொள்ளை அடிக்கப்படுவதுமாக இருக்கிறது. முற்றிலுமாக செயலிழந்த சட்ட ஒழுங்கை வைத்துக் கொண்டு தமிழக மக்களை அனுதினமும் வதைத்துக் கொண்டிருக்கிறது திமுக அரசு. Friends, on one hand, NDA has our development agenda. On the other hand, the Congress and DMK have their own dynasty agenda. கருணாநிதி அவர்கள் ஆட்சிக்கு வருவாராம், வந்தவுடனே என் மீது விசாரணை கமிஷன் அமைப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். முதலில் உங்கள் மீது உள்ள வழக்கை முடித்துக் கொண்டு வாருங்கள், பிறகு யார் மீது வழக்கு போடுவது என்பதை பார்த்தோம். தமிழ்நாடே தங்களின் குடும்ப சொத்துதான் என்ற மமதையில் கண்மூடித்தனமாக கொள்ளையடித்தது மட்டுமில்லாமல் காணும் இடமெல்லாம் தன் தந்தையின் பெயரை வைத்து தமிழ்நாட்டை கருணாநிதி நாடு என்று மாற்ற துடிக்கிறார் முதல்வர் ஸ்டாலின். சிறு பிள்ளைகளிடம் பொம்மையை காட்டி ஏமாற்றுவதைப் போல பொய் வாக்குறுதிகளை அளித்து தமிழக மக்களை ஏமாற்றி ஆட்சி கட்டிலில் அமர்ந்த திமுக மறுகணமே அந்த வாக்குறுதிகளை காற்றில் பறக்கவிட்டது. 24 மணி நேரமும் ஆறாக ஓடும் டாஸ்மாக் சாராயத்தினால் இந்த சமூகமே சீரழிந்து சின்னாபின்னமாகி இருக்கிறது. தமிழகத்தில் உள்ள குடும்ப கட்டமைப்புகள் சீர்குலைய 99% காரணம் இந்த டாஸ்மாக் சாராயம் தான் என்று சொன்னால் அது மிகையாகாது. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நாளுக்கு நாள் புதிய உயரத்தை எட்டிக் கொண்டிருக்கிறது. நம் வீட்டு பெண் பிள்ளைகள் வீட்டு வாசல் படியை தாண்டி கால் வைக்கும் போதெல்லாம் பெற்றவர்கள் மடியில் நெருப்பை தான் கட்டி கொண்டிருக்கிறார்கள். பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் முக்கிய குற்றவாளிகள் திமுக உடன்பிறப்புகள் என்பது குறிப்பிடத்தக்கது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமைகள் அதிகமாக இழைக்கப்படுகிறது. தமிழக அரசு அதை கண்டுகொள்ளவில்லை. இப்ப இன்னைக்கு தமிழ்நாடு பூரா ஒலிக்கக்கூடிய ஒரே கேள்வி, யார் அந்த சார்? எப்பொழுதுமே ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்தால் ஒரு முதலமைச்சர் தான் இருப்பார். ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்தால் ஊருக்கு ஒரு முதல்வர் இருப்பார், மாவட்டத்திற்கு ஒரு முதல்வர் இருப்பார், மண்டலத்திற்கு ஒரு முதல்வர் இருப்பார். ஏன் முதல்வரை சுற்றியே 3-4 முதல்வர்கள் உலா வருவார்கள். இப்படி அதிகாரத்தை பங்கு போடும் இத்தனை முதல்வர்களுக்கு இடையே எதிலுமே சம்பந்தப்படாமல் எந்த சக்தியும் இல்லாமல் கொடுத்தா ஸ்கிரிப்டை மட்டும் பேசும் பொம்மை முதல்வர் தான் திரு ஸ்டாலின் அவர்கள். இன்னும் ஒரு உண்மையை சொல்ல போனால் இந்த முறை எத்தனை ஆயிரம் கோடி பணத்தை செலவு செய்தாவது ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்று திமுக நினைப்பது மக்களை ஏமாற்றி முதல்வர் நாற்காலியில் அடுத்தபடியாக உதயநிதி ஸ்டாலினை அமர வைத்து பட்டாபிஷேகம் நடத்த வேண்டும் என்ற சூழ்ச்சி மிக்க நோக்கத்தோடுதான். ஆனால் மக்கள் உஷாரானவர்கள். திமுக காரர்களுக்கு இது பகல் கனவாகவே முடியும் என்பதே மகேசன் எழுதி வைத்திருக்கும் தீர்ப்பாகும். இப்படி திராணி இல்லாத ஒரு திறனற்ற ஆட்சியால் இன்று தமிழகத்தின் அமைதியும் அழகும் சீரழிந்து தமிழக நிலப்பரப்பு ஒரு தீய சக்தியால் மெல்ல மெல்ல சிதைபட்டு பொலிவிழந்து கடந்த 4 ஆண்டுகளாக தமிழகமே இருளில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. சாமானிய மக்கள் இந்த இருளில் இருந்து மீள முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த இருளில் இருந்து நம்மால் மக்களை மீட்க முடியும். மக்கள் சக்தியுடன் நாம் இணைந்து செயல்படும் போது ஒரு மாபெரும் தீப்பிழம்பு உருவெடுக்கும். திமுக எனும் இருளை விழுங்கி அதன் கொடிய ஆட்சியை சுவடறியாமல் பொசுக்கும் தீப்பிழம்புதான் நம் தலைவர் மேற்கொள்ளும் தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் என்னும் யாத்திரை. मित्रों, तमिलनाडु की डीएमके सरकार ने भ्रष्टाचार की सारी हदें पार कर दी है. अब चुनाव में जा रहे हैं. अब तक इनके घोषणा पत्र के 60% वादे पूरे नहीं हुए हैं. ये तमिलनाडु सरकार 100% 100% फेल्योर गवर्नमेंट है. ये मुख्यमंत्री जी कहते हैं
कि अमित शाह डीएमके को नहीं हरा सकते। स्टालिन साहब आप सही कहते हो, मैं डीएमके को नहीं हरा सकता, मगर तमिलनाडु की जनता डीएमके को हरा सकती है। 2026 में इस तमिलनाडु में फिर से एक बार एनडीए की सरकार बनने जा रही है। भारतीय जनता पार्टी एआईडीएमके की सरकार बनने जा रही है। இந்த தீப்பிழம்பின் அக்னி கதிர்களாய் நம் தொண்டர்கள் செயலாற்றி தீய சக்திகளை விரட்டியடிப்போம். அதே சமயத்தில் நமது பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான மத்திய அரசு சாமானிய மற்றும் விளிம்பு நிலை மக்களின் வாழ்க்கை தரத்தை செம்மைப்படுத்த எண்ணற்ற பல நலத்திட்டங்களை அளித்துக் கொண்டே வருகிறது. இதை தமிழகத்தில் உள்ள மூலை முடுக்கெங்கும் கொண்டு சேர்க்க வேண்டியது நம் ஒவ்வொருவரின் கடமையும் கூட. அர்ஜுனரின் வில்லில் இருந்து பாயும் அஸ்திரங்களைப் போல நாம் சீறி பாய்ந்து திமுகவை வீழ்த்தி தேசிய ஜனநாயக கூட்டணியை ஆட்சி கட்டிலில் அமர்த்துவோம். அதற்கு நம் தலைவர் கையில் எடுத்துள்ள பிரம்மாஸ்திரம்தான் தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் என்னும் யாத்திரை. இதை வெற்றிகரமாக கொண்டு செல்ல வேண்டும் என்றுதான் நமது மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களும் மூத்த தலைவர்களும் தொண்டர் படையும் ஓய்வின்றி உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த உழைப்புதான் அறத்தீயாக, அறிவுத்தீயாக, உயிர்த்தீயாக, விரதத்தீயாக, வேள்வித்தீயாக, சினத்தீயாக, பகைமை தீயாக உருவெடுத்து சுட்டெரிக்க வேண்டிய நேரத்தில் சுட்டெரித்தும் சுடர்விட வேண்டிய இடத்தில் சுடர்விட்டும் இந்த யாத்திரைக்கு உயிர் பூட்ட போகிறது. இது வெறும் யாத்திரை மட்டுமல்ல, தமிழகத்தை தலைநிமிர செய்ய போகும் புதிய மாற்றத்திற்கான விதை. அப்படின்னு எடுத்துங்க. அடுத்ததாக அதுக்கு நம்முடைய எங்க மோடி ஐயா திருக்குறளை நம்முடைய மாநில பொதுச் செயலாளர் திரு கருப்பு முருகானந்தம் அவர்கள் உரையாற்றுவார்கள். தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் என்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் மக்களை சந்திக்க வருகை தர இருக்கக்கூடிய இந்த கூட்டத்திற்கு, இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தலைவர்களே, தொண்டர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, மரியாதைக்குரிய அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் தமிழகம் தலைநிமிர தலைவனின் பயணம் என்ற பயணத்தை, தமிழனின் பயணம் என்ற பயணத்தை எதற்காக துவங்கி இருக்கின்றார் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எங்களுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், தீய சக்தி திராவிட முன்னேற்ற கழகம் இந்த நாட்டில் ஆட்சியில் இருந்து அகற்றப்பட வேண்டும் என்ற நோக்கத்திற்காக. ஏன் தீய சக்தி என்று திராவிட முன்னேற்ற கழகத்தை சொல்கின்றோம் என்பது தமிழ் மக்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். இன்றைக்கு தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கோஷத்தை முன்வைக்கிறது. தமிழகம் தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் அப்படின்னு சொல்லி ஒரு கோஷம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா, தமிழகத்தை தலைகுனிய விடமாட்டோம் அப்படின்னு ரெண்டு முக்கியமான கோஷங்களை மக்கள் மத்தியிலே வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். கடந்த தேர்தலின் பொழுது ஸ்டாலின் தான் வர்றாரு, விடியல் தர போறாருன்னு சொல்லி மக்களை சந்திச்சாங்க. மக்களும் கூட ஸ்டாலின் வந்துட்டு நமக்கு விடியல் தர போறாரு போல இருக்கு அப்படின்னு சொல்லி நம்பி இவருக்கு ஓட்டு போட்டாங்க. ஆனா அன்னைக்கு நல்ல வெளிச்சமா இருந்துச்சு தமிழ்நாடு. வெளிச்சமா இருந்த தமிழ்நாட்டுக்கு விடியல் தர போறாருன்னு சொல்லி நம்ம மக்கள், இவர் ஏதோ மிகப்பெரிய வெளிச்சத்தை கொடுக்க போறாரு பொருக்கு அப்படின்னு நம்பி கடந்த தேர்தலில் ஓட்டு போட்டு முதலமைச்சர் ஆக்குறாங்க. இன்னைக்கு 5 ஆண்டு காலம் நிறைவடைய போகுது. இன்னைக்கு தமிழ்நாடு எப்படிப்பட்ட வெளிச்சத்தில் இருக்கு அப்படிங்கறத நம்ம கண்கூடா பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த 5 ஆண்டுகள் தேர்தல் வாக்குறுதியில கொடுத்து மக்களை ஏமாத்துறது மட்டுமல்ல, நாட்டில் வெளிச்சத்தை கொடுக்க போறோம்னு சொல்லி ஏமாத்துறது மட்டுமல்ல, 5 ஆண்டு காலம் ஏமாற்றி இந்த நாட்டில் எந்த விதமான வளர்ச்சியும் எந்த விதமான முன்னேற்றமும் இல்லாமல் தமிழகத்தை குட்டிச்சுவராக்கி இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் அடுத்ததாக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று சிந்திக்கின்றார்கள். தன்னுடைய மகனை முதல்வராக்க வேண்டும் என்று சிந்திக்கின்றார். எப்படியாவது தான் இருக்கின்ற காலத்திலேயே தன்னுடைய மகனை முதல்வராக்கி அழகு பார்த்து விட வேண்டும் என்ற நோக்கத்திலே துடித்துக் கொண்டிருக்கின்றார். அந்த காரணத்திற்காக இன்றைக்கு பார்த்தோம் என்று சொன்னால், தமிழகத்தை தலைகுனிய விட மாட்டோம்.
என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இலங்கையிலே லட்சக்கணக்கான தமிழர்கள் கொல்லப்பட்ட பொழுது 2 மணி நேரம் உண்ணாவிரதம் இருந்துவிட்டு தன்னுடைய மகனுக்கும் தன்னுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்களுக்கும் தன்னுடைய கட்சியைச் சேர்ந்தவர்களுக்கும் அமைச்சர் பதவிக்காக டெல்லிக்கு சென்று பேச்சுவார்த்தை நடத்திவிட்டு அங்கே லட்சக்கணக்கான தமிழர்கள் கொல்லப்படுவதற்கு காரணமாக இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு இலங்கையிலே தமிழர்கள் அழிக்கப்பட்டிருக்கின்றார்கள், ஒழிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசாங்கம். அப்படி தமிழர்களுக்கு ஒரு தலைகுனிவை ஏற்படுத்திய கட்சி, ஏற்படுத்திய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி. இன்றைக்கு மீனவர்கள் ராமநாதபுரம் பகுதியிலிருந்து காரைக்கால் வரை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மீனவர்கள் இன்றைக்கு மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாகின்றார்கள், சிறைபிடிக்கப்படுகின்றார்கள், சிறையில் அடைக்கப்படுகின்றார்கள், படகுகள் உடைக்கப்படுகின்றன, தாக்குதல் நடத்தப்படுகின்றது. இது எந்த காரணத்தினாலே? ராமேஸ்வரத்திலே இன்றைக்கு மீனவர்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். எதற்காக போராடுகின்றார்கள்? யார் காரணம்? யார் கச்சத்தீவை தாரவார்த்தது? யாரை கேட்டு கொடுத்தார்கள்? யாருடைய ஆட்சியிலே கொடுக்கப்பட்டது? காங்கிரஸ் கட்சியுடைய ஆட்சியிலே திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியில் இருந்த பொழுது அன்றைக்கு மக்களை ஏமாற்றி எதிர்ப்பை தெரிவித்துவிட்டு அந்த கச்சத்தீவை தாரை வார்த்து கொடுத்ததாலே இன்றைக்கு லட்சக்கணக்கான மீனவர்கள் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எப்படி சந்தி சிரித்துக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். தினசரி தெருவில் வீதி வீதியாக படுகொலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. பெண்களுக்கு இந்த நாட்டிலே பாதுகாப்பு இருக்கின்றதா என்று சொன்னால் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற மாநிலங்களிலே முதல் மாநிலமாக தமிழ்நாடு விளங்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டிருக்கிறது. இப்படி சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டிருக்கக்கூடிய பெண்களுக்கு பாதுகாப்பற்ற மாநிலம் தமிழ்நாடு என்ற ஒரு தலைகுனிவை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தை தலைகுனிய விட மாட்டோம் என்று சொல்கின்றார்கள். இன்றைக்கு பார்த்தோம் என்று சொன்னால் இன்றைக்கு டாஸ்மாக் கடைகளின் மூலமாக மது விற்பனை செய்வது மட்டுமல்ல, டாஸ்மாக் கடைகளிலே குறிப்பிட்ட நேரத்தை தாண்டியும் இரவு முழுவதும் கூட மது விற்பனை செய்யப்படுகின்றது கட்சிக்காரர்களாலே. அது மட்டுமில்லாமல் இன்றைக்கு போதைப் பொருட்கள், கஞ்சா போன்றவை, மெத்தப்பட்டமைன் போன்றவை, இன்னும் எத்தனை போதைப் பொருட்கள் உலகத்தில் இருக்கின்றதோ அத்தனை போதைப் பொருட்களும் இன்றைக்கு தமிழகத்திலே எளிதாக கிடைத்துக் கொண்டிருக்கின்றது, கடை வீதிகளிலே கிடைத்துக் கொண்டிருக்கின்றது. அதனாலே தமிழகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய வாழ்க்கை சீரழிந்திருக்கிறது. இன்றைக்கு போதைக்கு அடிமையான இளைஞர்கள் கொலை செய்கின்றோமா, கொள்ளையடிக்கின்றோமா, கற்பழிக்கின்றோமா, 10 வயசு பெண்ணை கற்பழிக்கிறோமா, 4 வயசு பொண்ணை கற்பழிக்கிறோமா, 70 வயசு கிழவியை கற்பழிக்கிறோமா, அது கூட தெரியாத அளவிற்கு போதையிலே நேற்று 2-3 நாட்களுக்கு முன்னர் கூட பார்த்தீர்கள் என்று சொன்னால் எங்களுடைய மாவட்டம் தஞ்சாவூர்ல தன்னுடைய தகப்பனே தன்னுடைய பையனையும் தன்னுடைய 2 குழந்தைகளையும் அறுத்து கொலை செய்திருக்கிறார். என்ன காரணம்? போதை, கஞ்சா போதையின் காரணமாக 3 குழந்தைகளை அறுத்து கொலை செய்திருக்கக்கூடிய கொடூரமான மனம் படைத்தவர்களாக மனிதனை மாற்றக்கூடிய போதைப் பொருட்கள் இன்றைக்கு தமிழகத்தில் விற்பனை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி போதைக்கு இன்றைக்கு அடிமையாய் இருக்கக்கூடிய மக்களை உருவாக்கி இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு, பெண்களுக்கு தலைகுனிவை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசாங்கம் தமிழகத்தை தலைகுனிய விட மாட்டோம் என்று மக்களை சந்திக்கின்றார்கள். இப்படி எல்லா வகையிலும் தமிழகத்திற்கு தலைகுனிவை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஊழல் என்று சொன்னால் உலகத்திலே இல்லாத அளவிற்கு கடந்த ஆட்சியிலே காங்கிரஸ் கட்சியோடு கூட்டணி வைத்திருந்த காலகட்டத்திலே 1,76,000 கோடி ரூபாய் தொலைத்தொடர்பு துறையிலே ஊழல் செய்த கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். அவருடைய அப்பா சர்க்காரியா ஊழல் செய்தவர், ஊழலுக்கு தலை சிறந்த பெயர் பெற்ற கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். அப்படி தமிழர்களுக்கு உலகத்திலே பெரிய ஊழல் செய்த கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொல்லி தமிழன் என்று சொன்னாலே திருடன் என்று மக்கள் பார்க்கக்கூடிய, நாடு முழுவதும் பார்க்கக்கூடிய, உலகம் முழுவதும் பார்க்கக்கூடிய தமிழனுக்கு மிகப்பெரிய தலைகுனிவை ஏற்படுத்திய கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். இப்படி எல்லா வகையிலும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக இருக்கட்டும், பெண்களுக்கு பாதுகாப்பற்ற நிலையா இருக்கட்டும், போதைக்கு அடிமையாக இருக்கக்கூடிய மக்களை உருவாக்கி இருப்பதா இருக்கட்டும், லட்சக்கணக்கான தமிழர்கள் கொல்லப்பட்டதற்கு காரணமா இருக்கட்டும், மீனவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு காரணமா இருக்கட்டும், விவசாயிகளுக்கு இன்றைக்கு அந்த பகுதியிலே விவசாயம் இன்றைக்கு மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாய் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் விவசாயிகளுக்கு அவர்கள் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களுக்கு அந்த பொருட்களை பாதுகாப்பாக வைப்பதற்கு கிடங்குகள் கிடையாது. ஆனா அப்பனுக்கு சிலை கட்டுறாரு, அப்புறம் பெரியாருக்கு சிலை கட்டுறாரு, எல்லாருக்கும் சிலை வைப்பதிலே கவனம் செலுத்திக் கொண்டிருக்கக்கூடிய இந்த அரசாங்கம் விவசாயிகளுக்கு தேவையான அந்த சேமிப்பு கிடங்குகளை கட்டுவதற்கு தயாராக இல்லை. அதே போல நெல்
உலர வைப்பதற்கான களங்கள் கிடையாது. தூர்வாரப்படுவது எப்பொழுது என்று சொன்னால் தண்ணீர் வந்து கொண்டிருக்கின்ற பொழுதே தூர்வாருகின்றார்கள். தூர்வாரி கொண்டிருக்கின்ற பொழுதே தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கின்றது. ஏன் என்று சொன்னால் அதன் மூலமாக ஊழல் எப்படி செய்யலாம் என்று. இப்படி மிகப்பெரிய தலைகுனிவை தமிழகத்திற்கு ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தை தலைகுனிய விட மாட்டோம் சொல்லி யாரோ மத்தியில் இருக்கக்கூடிய அரசாங்கம் இவர்களுக்கு தலைகுனிவை ஏற்படுத்துவதை போல நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்றைக்கு உலகம் முழுவதும் தமிழனுடைய புகழை எடுத்துச் சென்று கொண்டிருக்கின்றார். உலகத்தில் எங்கே சென்றாலும் சரி, ஐநா சபைக்கு சென்றாலும் சரி, அமெரிக்காவுக்கு சென்றாலும் சரி, காஷ்மீருக்கு சென்றாலும் சரி, டெல்லிக்கு சென்றாலும் சரி, எங்கே பிரதமர் பேசுகின்றாரோ அங்கே தமிழ் மொழியை பற்றி, திருக்குறளை பற்றி, நம்முடைய தமிழ் புலவர்களை பற்றி பேசாத நாள் கிடையாது. நம்முடைய பிரதமர் தமிழ் மொழிக்கு, தமிழ் கலாச்சாரத்துக்கு, தமிழனுக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுத்திருக்கக்கூடிய ஆட்சி நரேந்திர மோடி அவருடைய ஆட்சி. இந்த ஆட்சியில பார்த்தோம் சொன்னா ஒரு இடம் கூட கொடுக்காத தமிழ்நாட்டு மக்களுக்கு எத்தனை ஆளுநர்களை கொடுத்திருக்கிறது இந்த அரசாங்கம், எத்தனை அமைச்சர்களை கொடுத்திருக்கிறது இந்த அரசாங்கம், எத்தனையோ வாரி வழங்கி கொண்டிருக்கின்றார் நரேந்திர மோடி அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை பார்த்து தமிழனுக்கு தலைகுனிவை ஏற்படுத்துவதை போல ஒரு தோற்றத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக தமிழனை தலைகுனிய விட மாட்டோம் என்று அவர்கள் கோஷத்தை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை முறியடிக்க வேண்டும். இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சி, எப்படி தமிழனை கேவலமாக பார்க்கக்கூடிய நிலையை உருவாக்கிய ஆட்சி, எப்படி தமிழனுக்கு, தமிழ்நாட்டிற்கு தலைகுனிவை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஆட்சி என்பதை மக்கள் மத்தியிலே எடுத்து செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் எங்களுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் நைனா நாகேந்திரன் அவர்கள் தமிழகம் தலை நிமிர, நீதான் ஏற்கனவே தனிய குனிய வச்சுட்டிய, தமிழ்நாட்டு மக்கள் வெளியில போனா திருடன்னு பாக்குறான், கற்பழிக்கிறான், எல்லாரையும் பாக்குறான், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை நிறைய கொலகாரன்னு பாக்குறான், கொள்ளக்காரன்னு பாக்குறான், அப்படிப்பட்ட தலைகுனிவை ஏற்படுத்திட்டியடா. அப்படிப்பட்ட தமிழனை தலை நிமிர செய்ய வேண்டும் என்று சொன்னால் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆட்சி வந்தால்தான் தலை நிமிர செய்ய முடியும் என்ற ஒரு நம்பிக்கை மக்களுக்கு கொடுப்பதற்காக தன்னுடைய பயணத்தை துவங்கியிருக்கின்றார்கள். போராடுறாராம். யாரோட போராடுறாரு? ஆளுநர் கேட்டார் ஒரு கூட்டத்தில், தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். யாரோட போராடுற, எதுக்காக போராடுற, எது என்ன காரணம், தமிழ்நாடு போராடும் சொன்னா எதுக்காக போராட போற அப்படின்னு ஆளுநர் கேட்டார். உடனே உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்றாரு, உன்னை எதிர்த்து தான் போராட போற அப்படின்னு சொல்லிட்டு பெரியாருடைய கொள்கைகளை பத்தி பேசுறார். பெரியாருடைய கொள்கைகளை பின்பற்றக்கூடிய நாங்கள், பெரியாருடைய கொள்கைகளை இளைஞரணி எடுத்து செல்லும். பெரியாருடைய கொள்கைகள் என்ன, பெரியார் எப்படிப்பட்டவர், அவருக்கு சில 90% மக்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயங்கள், 10% ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள். 90% பார்க்கணுமா, 10% பார்க்கணுமா? அவர் பேசியிருக்கக்கூடிய விஷயங்கள், பெண்களை பற்றி எப்படி கேவலமாக பேசியிருக்கின்றார், பட்டியல் சமுதாய மக்களை பற்றி எப்படி கேவலமாக பேசியிருக்கின்றார். பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த பெண்கள் ரவிக்கை போட்டதனால விலைவாசி உயர்ந்து போச்சுன்னு சொன்ன பெரியாருடைய கொள்கைகளை எடுத்து செல்ல போறாரா, அல்லது பெண்களை பற்றி மிக மிக அவர்கள் ஏதோ அவர்கள் ஆண்களுக்கு தேவைப்படுபவர்கள் மட்டும்தான் என்பதை போல பேசியிருக்கின்றாரே அதை எடுத்து செல்ல போகின்றாரா? எந்த கருத்தை எடுத்து செல்ல போகின்றார்? தமிழ் மொழியின், தமிழர்களின் தமிழ் மொழி முட்டாள்களுடைய பாசை, காட்டு மிராண்டிகளுடைய பாசை என்று சொன்னதை எடுத்து செல்ல போறாரா? அல்லது தமிழ்நாட்டுக்கு சுதந்திரம் தேவையில்லை, ஆங்கிலேயே இந்த தமிழ்நாட்டை ஆட்சி பண்ணட்டும் சொன்னார அதை எடுத்து செல்ல போறாரா? எந்த கருத்துக்களை உதயநிதி அவர்கள் எடுத்து செல்ல போகின்றார்? அவர் பேசுகின்றார், போராடுவோம், தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். யாரோட போராட போற அப்படின்னு கேட்டா அதுக்கு பல கருத்துக்களை சொல்றார். உங்களோட தான் போராட போறோம், நீங்க இந்திய திணிக்கிறீங்க. எங்கே மத்திய அரசாங்கம் இந்தியை திணித்திருக்கிறது? விருப்பப்பட்டவர்கள் படிக்க வேண்டும் என்றுதான் நாங்கள் சொல்கின்றோம். விருப்பப்பட்டவர்களை தடுப்பதற்கு எவனுக்கும் உரிமை கிடையாது. ஒருவன் இந்தி படிக்க வேண்டும் என்று விரும்புகின்றான் என்று சொன்னால், ஒருவன் சமஸ்கிருதம் படிக்க வேண்டும் என்று விரும்புகின்றான் என்று சொன்னால் அவனுடைய சொந்த விருப்பம். அவனுடைய விருப்பத்தை தடுப்பதற்கோ நிறுத்துவதற்கோ எவனுக்கும் உரிமை கிடையாது. ஆனா உடனே திணிக்கிறாங்க. எதனா திணிக்கிறோம்? மத்திய அரசாங்கம் எதையாவது கட்டாயப்படுத்திருக்கா? நீ இந்தி படிச்சுதான் அவனு கட்டாயப்படுத்துதா? எந்த மாணவனாவது கட்டாயப்படுத்துறமா? விருப்ப பாடமாக எடுத்து படிங்க. தமிழுக்கும் ஆங்கிலத்திற்கும் மேல ஒரு மொழி விருப்ப பாடமாக எடுத்து படிச்சா நம்ம உலகம் முழுவதும் போக முடியும், மேலும் நம்முடைய முன்னேற்றத்திற்கு வாய்ப்புகள் கிடைக்கும் என்று அரசாங்கம் சொல்லுது. உடனே இந்தியை எதிர்த்து நாங்க போராடுவோம். யாரு திணிக்கிறா? என்ன பிரச்சனை? ஒண்ணுமே கிடையாது. ஆனா மக்களை, தமிழ்நாட்டு மக்களை கடந்த காலங்களிலே முட்டாளாக்கி வைத்திருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி பொய் வாக்குறுதிகளை கொடுத்து, பொய்யான அறிக்கைகளை கொடுத்து மக்களை ஏமாற்றி வைத்திருந்த திராவிட முன்னேற்ற கழகம் இந்த முறையும் கூட பொய்யான தகவல்களை கொண்டு போய் சேர்ப்பதன் மூலமாக, பொய்யான பிரச்சாரத்தை செய்வதன் மூலமாக
தமிழ்நாட்டை காப்பதற்கு இவர்களை விட்டால் வேறு யாரும் இல்லை என்று மக்களை நினைக்க வேண்டும் என்று முயற்சி எடுத்து இன்றைக்கு இந்த கோஷங்களை முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவற்றை எல்லாம் முறியடிக்க வேண்டும் என்பதற்காக யாரோடு நீ போராடுகின்றாய், தமிழ்நாடு யாரோடு போராடுகிறது என்பதை மக்கள் மத்தியிலே உன்னோடு தான் தமிழ்நாடு போராடி கொண்டிருக்கின்றது. உன்னுடைய கையிலே ஆட்சியை கொடுத்துவிட்டு இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள். உன்னுடைய ஆட்சியில் நடக்கக்கூடிய ஊழலுக்கு எதிராக தமிழ்நாட்டு மக்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள். உன்னுடைய ஆட்சியிலே நடக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்களுடைய அட்டூழியங்களுக்கு எதிராக, அநியாயங்களுக்கு எதிராக தமிழ்நாட்டு மக்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அவர் யார்கிட்ட போராட போறாரா தெரியல. தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். திராவிட முன்னேற்ற கழகத்திடம் இருந்தோம், இந்த கருணாநிதி அவர்களுடைய குடும்பத்தில் இருந்தோம். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். அதுல மாற்றமே கிடையாது. அப்படிப்பட்ட மோசமான ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவருடைய மகனை முதலமைச்சராக்கிவிட வேண்டாம். அதுக்கு பிறகு பேரன், இப்படி வரிசையா குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் முதலமைச்சராக்கி இந்த தமிழ்நாட்டு மக்களை என்றைக்கும் அடிமையாக வைத்திருக்க வேண்டும் என்ற சிந்தனையிலே பல முயற்சிகளை எடுத்துக் கொண்டிருக்கின்றார். அந்த முயற்சிகள் எல்லாம் முறியடிக்கப்பட்டு வருகின்ற 2026 தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழகம் என்ற தீய சக்தி இந்த நாட்டை விட்டு விரட்டப்பட வேண்டும். அதற்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சியே தமிழகத்தில் இருக்கக்கூடாது என்ற ஒரு எண்ணத்தோடு நம்முடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள், நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவர்கள் எல்லாம் இணைந்து இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக இந்த யாத்திரை நம்முடைய பயணம் முடிகின்ற பொழுது இன்றைக்கு 3வது நாள். முதல் நாள் மதுரையிலே துவங்கினோம், 2வது நாள் சிவகங்கை மாவட்டம், இன்றைக்கு நம்முடைய செங்கல்பட்டு மாவட்டத்திலே நாம் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த பயணம் 67 நாட்கள் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய 67 மாவட்டங்களுக்கும் நான் செல்ல இருக்கின்றோம். அப்படி 67 நாட்கள் நிறைவடைகின்ற பொழுது மக்கள் மத்தியிலே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி வீழ்த்தப்பட வேண்டும், திமுக என்ற கட்சி ஒழிக்கப்பட வேண்டும் என்ற சிந்தனையை நாம் அத்தனை பேரும் எடுத்து செல்லக்கூடிய வகையிலே இங்கே வருகின்றோம் என்று சொன்னால், சந்திக்கின்றோம் என்று சொன்னால் ஏதோ வருவதற்காகவோ சந்திப்பதற்காகவோ கிடையாது. நாமெல்லாம் ஒரு சத்திய பிரமாணம் எடுத்துக்கொண்டு 2026 திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துவது ஒன்றுதான் நம்முடைய லட்சியம் என்ற எண்ணத்தோடு நம்முடைய பணிகளை ஆற்ற வேண்டும் என்று கேட்டு வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, வந்தே வந்தே வந்தே. பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. பாரத அன்னையின் புகழ், பாரத அன்னையின் புகழ், பாரத அன்னையின் புகழ். வந்தே வந்தே பாரத் மாதா கி. அனைவருக்கும் ஒரு சிறிய வேண்டுகோள். அப்படி அந்த கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமா பின்னாடி போயிட்டீங்கன்னா, பின்னாடி 2000 பேர் நிற்கிறாங்க. வண்டிக்கு பின்னாடி 2000 பேர் காத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பக்கம் வருவதற்கு. வேறு பக்கம் வழி இல்லை. அனைத்து சகோதர சகோதரிகள் கொஞ்சம் கொஞ்சமா பின்னாடி போனீங்கன்னா நம்ம உள்ள போயிடலாம். தலைவர் அவர்கள், நம்முடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்துவிட்டார். சாங் போடலாம். பாடல் போடுங்க. எளிய மக்களின் குரலாக ஒளிப்பாரு. நாள் குறிக்கப்பட்டு விட்டது, நேரம் குறிக்கப்பட்டு விட்டது. 2026 மே நிச்சயமாக ஆட்சி மாற்றம். நமக்கானவர் நயினாரு, தோளோடு தோளாக வாராரு. நமக்கானவர் நயினாரு, தோளோடு தோளாக நிப்பாரு. நம்ம தலைவர் தமிழகம் தலை நிமிர, பிரதமர் மோடியின் பிரதிநிதியாக, எளிய மக்களின் குரலாக ஒளிப்பாரு. நாள் குறிக்கப்பட்டு விட்டது, நேரம் குறிக்கப்பட்டு விட்டது. 2026 மே நிச்சயமாக ஆட்சி மாற்றம் உறுதி. வராரு
நம்ம தலைவரே தோளோடு தோளாக எப்போது நிற்பாரே வராரு வராரு தன்மான தமிழரு தீமைக்கு தீவைக்க தீபந்தோ பெரு தலைவரு நம் மண்ணிலே ஒரு தீய சக்தி ஆடுதே தமிழகமே அடதவியா தவிக்குதே மாற்றத்துக்கு பெருமக்கள் கூட்டம் ஏகுதே இணைந்தால் நாம் இணைந்தால் இங்கு ஆட்சி மாற்றம் உறுதியே பாவா தமிழா நாம் தேடுவோம் தமிழா இதுவரை நாம் கண்ட துன்பங்கள் போதும் தமிழா ஆண்டது போதும் மக்கள் ஆண்டது போதும் இந்த திமுகவின் ஆட்சியை ஒழிப்போம் தமிழா डीएमके और कांग्रेस टू साइड्स ऑफ द सेम कॉइन है। डीएमके और कांग्रेस का मतलब है बिग करप्शन, वन फैमिली रूल। எந்த நாட்டிலாவது தகப்பன் முதலமைச்சர், மகன் துணை முதலமைச்சர், மற்றொரு மகன் மத்திய அமைச்சர், பேரன் மத்திய அமைச்சர், மகள் நாடாளுமன்ற உறுப்பினர், இத்தனை பதவிகளை ஆக்கிரமித்துக் கொண்டு அழுக்கை தின்கின்ற மீன்கள் போல அதிகாரத்தை குதறி தின்கின்ற இது போன்ற குடும்பம் ஒன்று உலகத்தின் வேறு எந்த மூலையிலாவது இருக்கிறதா? ஊரில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குதே, ரோட்டில் டாஸ்மாக். பாரத் மாதா கி. நம்முடைய செங்கல்பட்டு வடக்கு மாவட்டத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய ரகுராமன் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். தலைவரை அழைத்து வந்திருக்கின்றார்கள். இப்பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட கழக செயலாளர் மாநில தலைவரும் வந்துட்டார். நம்முடைய சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் எக்ஸ் எம்பி அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். முன்னாள் அமைச்சர் தாம்பரம் சட்டமன்ற தொகுதி முன்னாள் மாநில தலைவர்கள் வருகின்றுள்ளார்கள். பாரத் மாதா கி. நமது மாநில தலைவர் திரு நைனான் அவர்கள் வந்து விட்டார்கள். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. பாரத் மாதா கி. தமிழகம் தலைநிமிர தலைவனின் பயணம் என்ற நம்முடைய பயணத்திலே நம்முடைய மாநில தலைவர் உங்கள் மத்தியிலே வந்திருக்கின்றார்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் அமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் சின்னையா அவர்கள் உங்கள் மத்தியிலே நம்முடைய மாநில தலைவரை வாழ்த்தி பேசுவார்கள். மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவருடைய நல்லாசிகளோடு அண்ணன் எடப்பாடியார் அவருடைய ஆசீர்வாதத்தோடு இங்கே பிஜேபியினுடைய மாநில தலைவர் அருமை அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் இங்கே நம்முடைய தாம்பரம் பகுதிக்கு சிறப்புரையாற்ற வருகை தந்திருக்கிறார்கள். இன்றைக்கு மத்தியிலே மூன்றாவது முறையாக சிறப்பாக ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற மோடிஜி அவருடைய பெருமைகளை எல்லாம் இங்கே சிறப்பாக எடுத்துரைக்க வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு வழிவிட்டு வருகின்ற 2026 தேர்தலிலே நம்முடைய கூட்டணி சிறப்பாக வெற்றிகளை பெற்று ஆட்சியை பிடிக்க அத்தனை பேரும் சபதம் இருக்க வேண்டும் என்று கேட்டு நம்முடைய தாம்பரம் பகுதிக்கு வருகை தந்திருக்கின்ற மாநில பிஜேபி தலைவர் அருமை அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களை வருக வருக என்று உங்கள் சார்பாக வரவேற்கிறோம். அடுத்ததாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் ராஜேந்திரன் அவர்கள் நம்முடைய மாநில தலைவரை வாழ்த்தி பேசுவார்கள். பாரத பிரதமர் மோடிஜி அவர்களுடைய நல்லாசியோடு கழக பொதுச் செயலாளர் மாண்புமிகு சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவர் நாளைய முதலமைச்சர் அருமையண்ணன் எடப்பாடியாருடைய நல்வாழ்த்துக்களோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பிரம்மாண்டமான பரப்புரை நிகழ்ச்சியில மூன்றாவது நிகழ்ச்சியாக இங்கே வருகை தந்து கலந்து கொண்டு எழுச்சி பேருரை ஆற்றவிருக்கின்ற
பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர், நமது மரியாதைக்கும் மதிப்பிற்கும் உரிய அருமை அண்ணன் நைனா நாகேந்திரன் அவர்களை, வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பெரியோர்களை, தாய்மார்களை, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். 2026ஆம் ஆண்டு நாம் பெறப்போகக்கூடிய வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியினை எடுத்து கூறுகின்ற வகையிலே இந்த நிகழ்ச்சி மிக பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பு பெரியோர்களே, நாட்டு மக்கள் அனைவரும் இந்த ஆட்சி எப்பொழுது வீட்டுக்கு அனுப்பப்படும் என்கின்ற எண்ணத்தை உடையவர்களாக இருக்கிறார்கள். நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற திமுக ஆட்சி எப்பொழுதெல்லாம் ஆட்சிக்கு வருகிறதோ அப்பொழுதெல்லாம் தமிழகத்திற்கு நேரக்கூடாத இன்னல்கள், துன்பங்கள், துயரங்கள், இடுக்கண்கள் வரும் என்று சொல்லுகின்ற அடிப்படையிலே இந்த 4.5 ஆண்டு காலம் நாம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் இந்த ஆட்சியால் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த வகையிலே வருகை தந்திருக்கக்கூடியவர்களை நான் பணிவன்போடு கேட்டுக்கொள்வதெல்லாம், குடும்ப ஆட்சி நடத்தக்கூடிய ஸ்டாலினை வீட்டுக்கு அனுப்புவோம், குடியானவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களை கோட்டைக்கு அனுப்புவோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவரும் சட்டமன்ற உறுப்பினரும் பாரதிய ஜனதா கட்சியின் சட்டமன்ற குழு தலைவருமான எங்களுக்கெல்லாம் பாசத்திற்கிய அண்ணன் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களை இங்கு சிறப்புரையாற்றுமாறு அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக திராவிட மாடல் அரசை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்பதற்காக தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய சார்பாக நடைபெறுகிற இந்த கூட்டணியில் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற மாவட்ட தலைவர் ரகுராமன் அவர்களே, மாநில பொதுச் செயலாளர் கருப்பு முருகானந்தம் அவர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் அவர்களே, முன்னாள் அமைச்சர் எனது அன்புக்குரிய சகோதரர் TKM சின்னையா அவர்களே, பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில செயலாளர் வினோஜ் பி செல்வம் அவர்களே, மாநில பிரிவினுடைய அமைப்பாளர் அன்புக்குரிய KT ராகவன் அவர்களே, மாவட்ட தலைவர் தமிழ் மாநில காங்கிரசினுடைய மாவட்ட தலைவர் வேணுகோபால் அவர்களே, மீனாட்சி நித்யசுந்தர் அவர்களே, முன்னாள் மாவட்ட தலைவர் வேதா சுப்பிரமணியம் அவர்களே, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் எனது நண்பருமான தாம்பரம் தனசிங் அவர்களே, பல்லாபுரம் சட்டமன்ற தலைவர் IJK தலைவர் பன்னீர்செல்வம் அவர்களே, வழக்கறிஞர் பிரிவினுடைய மாநில தலைவர் குமரூர் அவர்களே, கந்தவேலு அவர்களே, ரத்ன சுப்பிரமணியன் அவர்களே, பாலாஜி அவர்களே, மகேஸ்வரி அவர்களே, ராஜா அவர்களே, மாவட்ட தலைவர்கள் குமார் அவர்களே, டாக்டர் பிரவீன் அவர்களே, இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிற டெய்சி அவர்களே மற்றும் பாரத சஞ்சீவி அவர்களே, அண்ணன் சக்கரவர்த்தி அவர்களே, நாகர்கோவில் சட்டமன்ற உறுப்பினர் எங்களது அன்புக்குரிய எம்ஆர் காந்தி அவர்களே, இந்த நிகழ்வில் திரளாக கலந்து கொண்டிருக்கின்ற தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய அனைத்து பொறுப்பாளர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த செங்கல்பட்டு மாவட்டத்தில்தான் திருக்கழுக்குன்றம் ஸ்ரீ வேதகிரீஸ்வரர் திருமலையாவர் பிரசன்ன வெங்கடேச பெருமாளுடைய புண்ணிய பூமி. இது அருள் பாலிக்கின்ற இடம். மதுராந்தகம் ஏரியில் ஏரி காத்த ராமர் அருள் பாலிக்கின்ற இடம். நீர்நிலைகளை இந்த நிகழ்வில் சிறப்பான முறையில் கலந்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் எனது பணிவு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.
இந்த கூட்டத்தை பார்த்தால் எனக்கு ஒன்று மட்டும் நிச்சயமாக தோன்றுகிறது. இது சாதாரண கூட்டப்பட்ட கூட்டம் அல்ல. இது எல்லாம் தானாக கூடிய கூட்டம் என்பதை எடுத்து காட்டுகின்ற கூட்டமாக இந்த கூட்டம் திகழ்கிறது. இது தேர்தலுக்கான அச்சாரமாக இந்த கூட்டம் கூடியிருக்கிறது. திராவிட மாடல் அரசை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக கூடியிருக்கிற கூட்டம் தான் இந்த கண்முன்னே பல்லாயிரக்கணக்கான பேர் இந்த பகுதியில் கூடியிருக்கிறார்கள். அதற்குத்தான் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், புரட்சி தலைவி அம்மாவுடைய அன்பை பெற்றவர், புரட்சி தலைவருடைய அன்பை பெற்றவர், புரட்சி தலைவருடைய எம்ஜிஆருடைய ஆட்சியும் புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சியும் ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு தேசிய ஜனநாயக ஆட்சியாக மாறி மாண்புமிகு நமது உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்களும் அண்ணன் இபிஎஸ் அவர்களுமாக சேர்ந்து ஏற்பாடு பண்ணிய கூட்டம் தான் இந்த கூட்டணி. இந்த கூட்டணி நிச்சயமாக ஆட்சி மாற்றத்திற்கு அச்சாரமாக விளங்கப் போகிறது. அதாவது செங்கல்பட்டு மாவட்டம், செங்கல்பட்டு மாவட்டம் என்று சொன்னால் நீர்நிலைகளில் செங்கல் நீர் பூக்களால் நிறைந்திருந்ததால் இது செங்கல் நீர்பட்டு என்ற பெயர் உருவாகி பின்னாளில் மருவி செங்கல்பட்டாக மாறியது என்பது இந்த வரலாறு சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆனால் இப்பொழுது வரலாறு திராவிட மாடல் ஆட்சியை திரும்ப எடுத்து தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆட்சி வரப்போகிறது. இங்கே பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது. பாதாள சாக்கடை பணிகளை ஒழுங்காக செய்யாதால் இங்கே தெருக்களில் கழிவு நீர் தேங்கி இருக்கிற பிரச்சனைகள் இருக்கிறது. நீர்நிலைகளில் பூக்களுக்கு பதிலாக குப்பைகளும் மிதக்குது. பல்லாவரம் கழிவுநீர் கலந்த குடிநீர் குடிச்சு 3 பேர் அப்பாவி பேர் இறந்து போயிருக்கிறார்கள். திமுக அமைச்சர் அமைச்சர் வந்து ஃபுட் பாய்சன், அதே மாதிரி தான் குடிநீர் எந்த பிரச்சனை இல்லைன்னு மக்கள் மேலே பழிய போட்டாங்க. அமைச்சர் திரு மா சுப்பிரமணியனும் துணை முதலமைச்சர் உதயசூரியன் அவர்களோ பிறந்தநாள் விழா தான் சிறப்பாக கொண்டாடுகிறார்களே தவிர தமிழக மக்களுக்காக எந்த நிகழ்வும் இங்கே இல்லை. அந்த அளவிற்கு மிக மோசமான ஒரு சூழ்நிலை தாம்பரம் மாநகராட்சியில் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆனால் இப்பொழுதெல்லாம் கள்ளக்குறிச்சியில் கள்ள சாராய 65 பேர் இறந்து போனார்கள். கரூரிலே 41 பேர் இறந்து போனார்கள். ஆனால் கள்ளக்குறிச்சிக்கு போகாத கால்கள் கரூருக்கு மட்டும் ஏன் போகின்றன என்பதுதான் எங்களுடைய கேள்வியாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு மக்கள் எல்லோரும் முடிவெடுத்து விட்டார்கள். இந்த ஆட்சி மாற்றம் வேண்டும். கரூரில் நடந்த சம்பவத்திற்கு இரவோடு இரவாக முதலமைச்சர் இரவோடு இரவாக வந்தார்கள். இரவோடு இரவாக வந்து எல்லா பாடிகளையும் 41 உடல்களையும் உடனடியாக அவர்கள் பரிசோதனை செய்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணியது ஏன் என்று இன்னைக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் தமிழக பிரச்சனைகள் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் இன்றைக்கு தமிழகத்தில் தமிழக அரசு பதில் சொல்லியாக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது. அந்த அளவு மிக மோசமான சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது. இங்கே தமிழகத்தின் தலைநகர சென்னைக்கு அருகிலிருந்தும் சொல்லிக் கொள்ளும்படி எந்த விதமான வளர்ச்சி திட்டங்களையும் பெறாத இந்த செங்கல்பட்டு மாவட்டங்களுக்கு எத்தனை ஆத்திரம் இருக்கும். உங்க மாவட்ட மக்களின் குரலை இப்பொழுது கேட்கலாமா? இந்த வீடியோவில் இந்த மாவட்ட மக்களின் குரல் எத்தனை குறைகள் இருக்கிறது இப்பொழுது இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். திமுக ஆட்சி ரொம்ப படும் கேவலமா தான் இருக்கு. ஓசி பஸ்ல வராங்க, ஓசி டிக்கெட் ஒரு மாதிரி நக்கலா நையாண்டியா பேசுறாங்க, கிண்டலா பேசுறாங்க. பஸ் ஸ்டாப்ல அங்க பஸ்ஸே நிறுத்தது இல்ல, நிக்காதுன்னு நிக்கிற பஸ்ல கூட நிக்காதுன்னு. பக்கத்திலே 2 சாராய கடை போட்டுக்கிறாங்க. ஒரு வருஷத்துல 10 தாலினா இருக்கிறாங்க இந்த கவர்மெண்ட்ல. சாராயத்தை வித்து 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 என் புள்ள வரைக்கும் நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் தெரியுமா? வந்து பாருங்க, இப்ப என் கூட வருங்க. என் வீட்டுல எவ்வளவு பிரச்சனை தெரியுமா? 10 ரூபாய் சம்பாதிச்சா 9 ரூபாய் குடிக்கிறோம், 1 ரூபாய் குழந்தைங்க வீட்டுல கொடுக்குறாங்க. முன்னாடி பாத்தீங்கன்னா தண்ணி நல்லா சூப்பரா இருந்துச்சு. இப்ப காவா நீர் கலந்து வருது. வீடு கட்டணும்னா கூட தண்ணி நல்லா இல்ல, அந்த தண்ணி ஃபுல்லா வருது இல்ல, சாக்கடை தண்ணி. மலேரியா, நிமோனியா எல்லாருக்கும் ஜுரம் வந்திருக்கு. பிள்ளைகளெல்லாம் தூக்கிட்டு ஓடத்தான் செய்யறாங்க. சுகாதார சீர்கேடு நிறைய இருக்குது, சட்ட ஒழுங்கு பிரச்சனை நிறைய இருக்குது.
நாங்க ரொம்ப எதிர்பார்த்தோம் பெண்களோட பாதுகாப்பு வந்து இந்த ஆட்சி வந்து எங்களுக்கு நல்லபடி இருக்கும் அப்படின்ற மாதிரி. பட் எதிர்பார்த்தது எங்களுக்கு இல்ல. இருந்ததை விட ரொம்ப மோசமான நிலைமைக்கு தான் இன்னைக்கு வந்து பெண்களோட நிலைமை வந்து தள்ளப்பட்டிருக்கு. எல்லா பெண்களுக்கும் எல்லா குடும்ப தலைவர்களுக்கும் 1000 ரூபாய் தரேன்னு சொன்னாங்க. வீடு இருந்தா இல்லன்னாங்க, வண்டி இருந்தா. அதான் முதல்ல தேர்தல் உறுதியில சொல்லலையே, அவங்க வாக்குறுதியில் சொல்லலையே. குடிநீர் வசதி இல்ல, பாத்ரூம் தண்ணி இல்ல, நைட்டு 2:30 மணி தண்ணி இல்ல, கிட்னி ப்ராப்ளம் ஆள் இல்லாம கல்லு வயிற்றுல கிட்னில கல் இருக்கு, அவங்களுக்கு பாத்ரூம் போக முடியல, மூஞ்சி கழுவ முடியல, குளிக்க முடியல. இது வரைக்கும் தண்ணீரா சுத்தி தான் வரணும், மேல இருந்து கீழே வரேன். பொண்ணு பிறந்தா 700 ரூபாய், பையன் பிறந்தா 1000 ரூபாய். அதே மாதிரி செக்யூரிட்டிங்க உள்ள போனா காசு, வெளியே வந்தா காசு, ஆயாங்க வேலை செய்யறவங்க காசு. இது கவர்மெண்ட் தான் காரணம் நம்ம சொல்ல முடியும், நம்ம யாரு காரணம் சொல்ல முடியும்? இந்த ஆட்சியில நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம், ரொம்ப பாதிக்கப்பட்டுக்கிறோம். இந்த ஆட்சியில நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம், ரொம்ப பாதிக்கப்பட்டுக்கிறோம். இந்த குறைகளெல்லாம் பார்த்தீங்களா? இந்த ஆட்சியில் எங்க எடுத்தாலும் லஞ்சம், ஊழல், எங்க எடுத்தாலும் லஞ்ச லாவணியங்கள். சாதாரண பொதுமக்கள் எதையும் வாங்க முடியவில்லை. இன்னைக்கு தீபாவளி நெருங்கி கொண்டிருக்கிறது. இவ்வளவு சூழ்நிலையிலும் இன்னைக்கு விலைவாசி ஒரு விண்ணை முட்டுகின்ற விலைவாசியாக இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் மாற்றி அமைக்க வேண்டும். தமிழகம் வளர்ச்சி அடைந்தது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எங்கே வளர்ச்சி அடைந்திருக்கிறது தெரியுமா? பாலியல் வன்கொடுமையில் வளர்ச்சி அடைந்திருக்கிறது. இன்னைக்கு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இன்னைக்கு 52% அதிகமாக இருக்கிறது. குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் 19% அதிகமாகி கொண்டிருக்கிறது. போக்சோ குற்றங்கள் 389% இன்றைக்கு அதிகமாகி கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, வயதானவருடைய கொலைகள் தமிழகத்தில் தான் அதிகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு சூசைடினுடைய தலைநகரமாக சென்னை தான் விளங்கி கொண்டிருக்கிறது. இந்தியாவிலே எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு இங்க சூசைடு அதிகமாக பண்றாங்க. காரணம், போதைப் பொருட்கள் அதிகமாகி கொண்டே போகிறது. போதைப் பொருட்கள் அதிகமாகி போறதுனால் எல்லாம் சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு போய் அதிலே பல படுகொலைகள் நடைபெறுகிறது. இவ்வளவுக்கும் காரணம் சட்டம் ஒழுங்கு சரியில்லாத காரணத்தினால்தான். 41 பேர் கரூரிலே உயிரிழந்தார்களே, யார் காரணம்? எதற்கு? தமிழக அரசாங்கம் பொறுப்பேற்க வேண்டும். தமிழக முதலமைச்சர் அதற்கு பொறுப்பேற்க வேண்டும். எதிர்கட்சிகள் எங்கு கூட்டம் நடத்தினாலும் எங்களுக்கு அனுமதி கிடையாது. ஆனால் ஆளுங்கட்சியுடைய முதலமைச்சர் எங்கு போனாலும் அவர்களுக்கு அனுமதி கொடுக்கப்படுகிறது. எங்களுக்கு மட்டும் குறுகிய இடங்களை தருகிறார்கள். கரூரில் நடந்த சம்பவத்திற்கு யார் காரணம்? அவர்கள் கேட்ட இடத்தில், கரூரிலே அந்த ரவுண்டானா இடத்தில் அவர்களுக்கு பெர்மிஷன் கொடுத்திருந்தால் நிச்சயமாக இது போன்ற சம்பவங்கள் நடந்திருக்காது. அது மட்டுமல்ல, அங்கே லத்தி சார்ஜ் நடந்திருக்கிறது. அங்கே பேசும்போதே செருப்ப கலத்தை வீசியிருக்கிறார்கள். எல்லோரும் சாக்கடையிலே விழுந்து செத்தவர்கள் பல பேர்கள், வயதானவர்கள், கீழே விழுந்து மிதிப்பட்டவர்கள், இறந்து போனவர்கள் ஏராளம். இதையெல்லாம் இன்னைக்கு தமிழக மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கள்ளக்குறிச்சியில் மட்டும் 65 பேர் இறந்து போனார்கள். ஆனால் ஒரு பெரிய அதிசயம் என்னன்னா, நம்ம முதலமைச்சர் என்ன செய்வாங்கன்னா, யாராவது ஆக்சிடென்ட்ல இறந்து போயாச்சுன்னா அவங்களுக்கு 2 லட்சம் 3 லட்சம் கொடுப்பாங்க முதலமைச்சர் நிதியிலிருந்து. ஆனா சாராயம் குடிச்சு, அதுலயும் கள்ள சாராயம் குடிச்சு இறந்தா 10 லட்சம் ரூபாய் கொடுப்பாங்க. இதுதான் திராவிட மாடலுடைய ஆட்சி என்பதை இந்த நேரத்திலே மக்கள் அனைவருக்கும் நான் தெரிவித்துக் கொண்டு, எல்லோரும் ஜனநாயக கூட்டணியில் வருகின்ற அத்தனை கூட்டணி கட்சிகளும் ஒன்று சேர்ந்து வருகின்ற தேர்தலில் இவருக்கு ஒரு பாடம் போட்ட வேண்டும். இன்றைக்கு மக்கள் போகின்ற இடங்கள்லாம் எங்களுக்கு ஆரவாரமாக வரவேற்பு கொடுக்கிறார்கள். காரணம், நம்மள ஒன்று சினிமா நடிகர்கள் கிடையாது, மிக சிறந்த பேச்சாளர்களும் கிடையாது. என்று சொன்னாலும் இந்த மக்கள் விரோத அரசை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்பதற்கு ஆதாரமாக ஆதரவு தெரிவிக்கின்ற வகையில் எல்லா மக்களும் இன்னைக்கு நம்மளை வரவேற்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொண்டு, இன்னும் ஒரு வீடியோ அதை பற்றி அடுத்த சிதைந்து விட்டது. செங்கல்பட்டு மாவட்டத்தின் தாகத்தை தீர்க்கும் தாயாக விளங்கும் பாலாற்றில் இன்று தொழிற்சாலை கழிவுகள் கலந்து பாலாறு முற்றிலுமாக அழிந்துவிட்டது. தங்களின் தேர்தல் வாக்குறுதி எண் 362 தமிழ்நாடு ஆறுகள் பாதுகாப்பு திட்டம் உருவாக்கப்படும் என்று கூறிவிட்டு அதை காற்றில் பறக்கவிட்டது. பாலாற்றில் லாரியாக மணல்கள் தினமும் கொள்ளையடிக்கப்பட்டு வருகிறது. இந்த மணலை கொள்ளையடிப்பதற்காக தான் திமுக பாலாற்றை முற்றிலுமாக அழித்தார்களா? கல்வியும்
மருத்துவம் தான் நம்ம திராவிட மாடல் அரசோட இரு கண்கள் என்று நான் அடிக்கடி சொல்வேன். இன்னைக்கு செங்கல்பட்டு மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையை திறந்து வச்சுட்டு இந்த விழாவுக்கு நான் வந்திருக்கிறேன். பெயருக்கு மட்டும் மருத்துவமனையை திறந்து வைத்துவிட்டு அதில் எந்த அடிப்படை வசதியும் செய்து கொடுக்காமல் பெருமை பேசுகிறார் முதல்வர். குடிநீர் வசதி இல்ல, பாத்ரூம் தண்ணி இல்ல, பாத்ரூம் போக முடியல, குளிக்க போக முடியல, பாத்ரூம்ல சரியா தண்ணி வரல, தொட்டில தண்ணி ஒன்றாக அது மொண்டு ஊத்துறாங்க தண்ணி. குழந்தை பிறந்தா பொண்ணுக்கு ஒரு பைசா, பையனுக்கு ஒரு பைசா, உள்ள போனா ஒரு ரேட்டு. மருந்து சரியில்லை, ஒரு குறிப்பிட்ட மருந்து வெளியே தான் அனுப்புறாங்க. சரியான வசதிகள் கிடையாது. இன்னொன்னு ஒரு மாத்திரை எழுதி கொடுக்குறாங்க, ஒரு எமர்ஜென்சி எழுதி கொடுக்குறாங்க. மாத்திரை போய் அந்த பழைய பில்டிங்ல போய் வாங்கிட்டு வாங்குறாங்க. அதை வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் மாத்திரைக்கு இங்க வந்து தண்ணி கூட கிடையாது. இந்த வசதி பில்டிங் கூட புதுசா கட்டி என்ன பிரயோஜனம்? இதுதான் திராவிட மாடல் ஆட்சி. இந்த உலகத்துல உள்ள எந்த நகரத்துக்கும் நடக்காத ஒரு கொடுமை இந்த செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு திமுக அரசால் நடந்துச்சு. பல்லாவரம் கண்டோன்மெண்ட் பகுதியில் உடல்நலம் பாதிக்கப்பட்ட 37 பேரில் 3 பேர் உயிரிழந்ததற்கு மாசடைந்த குடிநீரே காரணம் என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அரசு வழங்குற தண்ணிய குடிச்சு மக்கள் இறந்து போனாங்க. நிறைய நோய் வருது, நிறைய இன்ஃபெக்ஷன் ஆகுது. ரொம்ப கஷ்டமா இருக்கு. எங்களால சாப்பிடுறதுக்கே நாங்க கஷ்டப்படும் போது 10 ரூபாய் கொடுத்து கேன் தண்ணி எங்களால வாங்க முடியாது. உயிர் ஆதாரமான குடிநீரை குடிச்சா கூட உயிர் போகும்னா இந்த அரசாங்கத்தை அகற்றி தூக்கி எறிவதை தவிர வேற வழி இல்லை. செங்கல்பட்டில் உள்ள குப்பை கிடங்கு முறையாக பராமரிக்கப்படாததால் மக்களுக்கு பல பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறது. துர்நாற்றம் மற்றும் நோய்கள் பரவும் அபாயமும் அதிகரித்திருக்கிறது. எல்லாருக்கும் நிறைய பேருக்கு வேதி எல்லாம் வருது. ஸ்மெல் ஒரு 10 மணி ஆனாக்கா அந்த குப்பை வரது ஓவர் ஸ்மெல் வருது. ஆனா இவ்வளோ இதுல இருந்து மல்லு கட்டி நாங்க ஒருத்தர் தான் எல்லாம் இது கஷ்டப்பட்டுட்டோம். இந்த குப்பையை ஃபர்ஸ்ட் எடுக்கணும். திமுக ஆட்சிக்கு வந்தா தப்பு செய்யறவங்க யாரா இருந்தாலும், மறுபடியும் சொல்றேன், யாரா இருந்தாலும் பாரபட்சம் இல்லாம நடவடிக்கை எடுப்பேன். தாம்பரம் திமுக எம்எல்ஏ எஸ்.ஆர். ராஜா தனியார் நிறுவனத்திற்குள் புகுந்து அந்நிறுவன நிர்வாகிகளை ஆபாசமாக திட்டி கை கால்களை உடைத்து விடுவதாக மிரட்டிய வீடியோ வெளியாகியும் எஸ்.ஆர். ராஜா மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன? திமுக எம்எல்ஏ கருணாநிதி மகன், மருமகள் ஆகியோர் பட்டியலின பெண்ணை வன்கொடுமை செய்த போது இந்த மாதிரி என்ன காயத்தை உண்டாக்கி வச்சிருக்காங்க சார். ஃபுல்லாமே வீட்டுக்கு போறேன்னு சொன்னாலும் என்ன பிளாக்மெயில் பண்ணி இந்த மாதிரி உடனடியாக கைது செய்யாமல் தாமதித்தது ஏன்? செங்கல்பட்டு மாவட்டம் கீரப்பாக்கம் பகுதியில் ஊராட்சி மன்ற தலைவரின் மகன் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இரட்டை கொலை செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரை நடுங்க வைத்தது. திமுக அரசு சட்டம் ஒழுங்கையும் காப்பாற்றவில்லை, சமூக நீதியையும் காப்பாற்றவில்லை. மாறாக குற்றம் செய்யும் உடன்பிறப்புகளை மட்டும்தான் காப்பாற்றுகிறார்கள். இதுதான் திமுக ஆட்சி. இப்படி செங்கல்பட்டை உதாசீனப்படுத்தி ஆட்சி நடத்தி வரும் திமுகவை விரட்டியடித்துவிட்டு செங்கல்பட்டு மாவட்டத்தின் வளர்ச்சியை உறுதி செய்ய தேசிய ஜனநாயக கூட்டணியை ஆதரிப்போம். இதெல்லாம் பாத்தீங்களா? இந்த வீடியோ பாத்தீங்களா? இதுதான் திராவிட மாடல் ஆட்சி. மருத்துவமனையை திறந்து வைப்பாங்க, மருந்து இருக்காது. ஆனா எல்லாம் சுத்தமா ஆக்குவோன்னு சொல்லுவாங்க. இவ்வளவு குப்பை தொட்டியை எல்லாம் போட்டு வச்சிருக்கிறாங்க. இவ்வளவு குப்பைகளும் இருந்தால் மனிதன் எப்படி சுகாதாரமாக வாழ முடியும்? ஆனால் இதையெல்லாம் மாற்றி அமைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் நமது உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் தேசிய ஜனநாயக கூட்டணியை உருவாக்கி இருக்கிறார்கள். ஒரு அரசாங்கம் நல்ல முறையில் செயல்பட வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக மத்திய அரசுடைய துணை இருந்தால்தான் செய்ய முடியும். மாநில அரசும் மத்திய அரசும் சேர்ந்து இருந்தால் செய்ய முடியும் என்பதை உணர்ந்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் உணர்ந்தவர், நமது எடப்பாடி அவர்களும் என்னை உணர்ந்தார்கள். கடந்த 4 ஆண்டு காலம் மத்திய அரசோடு நல்ல ஒரு ஆட்சியை தந்தவது நமது இபிஎஸ் அவர்கள். தொடர்ந்து அவருடைய தலைமையிலே தமிழகத்தில் ஒரு நல்லாட்சி மலர வேண்டும், திராவிட மாடல் ஆட்சி வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்பதற்காக இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி உருவாயிருக்கிறது. எந்த திட்டமும் வரல அப்படிங்கிறாங்க. ஆனால் நம்முடைய மத்திய அரசு இந்த மாவட்டத்திற்கு மட்டுமே செங்கல்பட்டு மாவட்டத்தில் பாலாற்றின் குறுக்கே 4 வழி சாலை தந்தது மத்திய அரசு. ஆனால் அதெல்லாம் மறுக்கிறார்கள் இன்றைக்கு. அதே மாதிரி 571 கோடி ரூபாய் செலவில் இன்னைக்கு 124 கிலோமீட்டர் நீளத்தை உள்ளடக்கிய திருப்பதி திருத்தணி சென்னை சாலை இன்றைக்கு மத்திய அரசு கொடுத்திருக்கிறது. சுமார் 295 கோடி ரூபாய் செலவில் 33 கிலோமீட்டர் உள்ளடக்கிய சென்னை தடா சாலை திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிறது. மாண்புமிகு நரேந்திர மோடி அவருடைய அரசு கொண்டு வந்திருக்கிறது. 600 கோடி ரூபாய் திட்ட செலவுடன்
30 கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட சென்னை எண்ணூர் துறைமுக இணைப்பு சாலை, இது போன்ற திட்டங்களை வழங்கியது மத்திய அரசு. அமிர்த பாரத திட்டத்தின் கீழ் செங்கல்பட்டு ரயில் நிலையத்தை புதுப்பிக்க 22 கோடி ரூபாய் செலவில் மத்திய அரசு நிதி ஒதுக்கிறது. அவ்வளவு ஏன், இன்றைக்கு மாமல்லபுரத்திற்கு சீன அதிபரையே கூட்டிட்டு வந்து நமது மாவட்டத்தையும் தமிழ்நாட்டிற்கும் தமிழுக்கும் பெருமை சேர்த்தவர் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இந்த மாதிரி உங்கள் மாவட்டத்திற்கு பல்வேறு திட்டங்களை வளர்ச்சி அடைவதற்கு இதுபோன்ற அதிமுக தலைவர்களையும் பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களையும் உருவாக்கி சட்டமன்ற உறுப்பினர்களாக, அமைச்சர்களாக இதே மாவட்டத்தில் உருவாவதற்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நீங்கள் எல்லோரும் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டு நாம் இன்றிலிருந்து சபதம் ஏற்போம். மது பழக்க வழக்கங்களை தமிழ்நாட்டில் பரவவிடுகின்ற திமுகவிற்கும், போதைப் பொருட்களை வழங்க இருக்கின்ற திமுகவிற்கும் ஆட்சிக்கு இறுதி கற்ற வகையில், முடிவு கற்ற வகையில் நாம் அனைவரும் இன்றிலிருந்து ஒன்றுபட்டு பாடுபட்டு தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வைக்கிற ஆட்சியாக தமிழகத்தில் ஒரு ஆட்சி வர வேண்டும் என்று அன்போடு உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொண்டு மீண்டும் சந்திக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு தலைவர்கள் வந்திருக்கிறார்கள். எங்கள் ஐஜேகே தலைவர்கள், எங்களது வெங்கடேசன் போன்றவர்கள் மற்றும் பார்வேந்தர் கட்சியை சேர்ந்தவர்கள் அனைவரும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறார்கள். அனைவருக்கும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்து இந்த ஆட்சி மாற்றம் வேண்டும் வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கல்வியும்